Listen up. Good morning, everyone. It gives me great pleasure to welcome you all to our self-motivation program. Today's program is specially designed to inspire us, to remind us that the greatest things lies within ourselves. Self-motivation is the driving force that helps us move forward even when challenges arise. It is the inner energy and pushes to break goals, set work hard, and believe in our abilities. Through this program, we aim to encourage every student to develop confidence, positive thinking, and a never give up attitude. Let us begin this journey of self-discovery and motivation with enthusiasm and open mind. Life is a symbol of knowledge, wisdom, and positivity. It removes the darkness of ignorance and guides us towards the path of truth. To mark the auspicious beginning of today's program, I request our Honorable Founder Sir, our respected correspondent ma'am, our esteemed chief guest to kindly come forward and attend. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவையின் பாரதியார் விருது, விடுதலை சிறுத்தை கட்சியின்
மீராவின் கனவுகள், சிலப்பதிகாரத்தின் அறக்கோட்பாடுகள் உள்ளிட்ட 18க்கு மேற்பட்ட உரைநடை நூல்களையும் எழுதி கவிதை, கட்டுரை, உரைநடை என பல தளங்களில் இயங்கி வருபவர். அது மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தார். சன் தொலைக்காட்சி, சென்னை தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி என முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களில் கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கவிதை வழக்காடு மன்றம், கருத்தரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் 2000 முதல் 2014ஆம் ஆண்டு வரை ராஜ் டிவியின் அகட விகடம் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து நிகழ்ச்சியை நடத்தினார். இலக்கியத்தில் ஆழங்கால் பதித்த ஐயா அவர்கள் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சென்று இலக்கியத்திற்கு தனது பங்களிப்பை நல்கினார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயாவிடம் இந்த காலை பொழுதினை ஒப்படைத்து விடைபெறுகின்றேன். மாணவர்கள் ஐயா அளிக்கக்கூடிய ஊக்கத்தையும் அறிவுரையையும் பயனுள்ள வகையில் அமைதியாக இருந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கு போதவில்லை. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருக்கும், உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. உன் திருப்புகழ் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என்னுடைய பணிவான வார்த்தைகளை அன்போடு வைக்கிறேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பள்ளியினுடைய நிறுவனர் அவர்களே, தாளாளர் அவர்களே, ஆசிரியர் சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு ஒரு முதன்மை காரணமாக இருந்து இந்த பள்ளியில் தன்னுடைய பிள்ளையை சேர்த்து இன்றைக்கு விஐடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலே அந்த தன்னுடைய பிள்ளையை பொறியியலில் சேர்த்திருக்கக்கூடிய அன்பு தம்பி பழனி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தாழ் கண்டால் தலை வணங்கும் பேனா போல உங்கள் தாழ் பணிந்து வணக்கத்தோடு இந்த உரையை தொடங்குகிறேன். 21ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கண்டுபிடிப்பு ஒன்று. நீங்கள் சிலைக்கு சென்றால் அண்ணல் காந்தியடிகள் சிலைக்கு கீழே வைகரை கீழ் எழும்பும் இளங்காலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு முன்பு காந்தியடிகள் சிலைக்கு கீழே 30 தமிழகத்தினுடைய தலை சிறந்த சென்னையிலே வாழக்கூடிய மருத்துவர்கள், டாக்டர்ஸ், அவர்கள் அந்த இளங்காலை பொழுதில் காந்தியடிகள் சிலைக்கு கீழே கூடுகிறார். நீங்க எப்ப போனாலும் சென்னைக்கு வாய்ப்பு இருந்தால் காலையில் போய் பாருங்கள். கூடுகிற போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதில்லை, அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதில்லை, அரசியல் பேசுவதில்லை, பேசுவதே இல்லை. காந்தியடிகள் சிலைக்கு முன்பு அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. தமிழகத்தினுடைய தலை சிறந்த தலைநகரத்திலே, தமிழகத்தின் தலைநகரத்தில் வாழக்கூடிய தகுதி வாய்ந்த உயர்ந்த மருத்துவ வல்லுநர்கள், எல்லாம் டாக்டர்ஸ் தான். ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் ஒரு 30 பேர் அந்த இளங்காலை பொழுதில் கைகளை உயர்த்தி கைதட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் பேசுறது. ஒரு முறை நான் அந்த பகுதியில் சென்ற பொழுது அதில் எனக்கு அறிமுகமாக இருந்த மருத்துவரை சந்தித்து இது எவ்வளவு காலம் நடக்கிறது என்று கேட்டேன். எனக்கு வியப்பாக இருந்தது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக காலையில் வந்து காந்தியடிகள் சிலைக்கு பக்கத்தில் இருந்து ஒருவர் எதை பற்றியும் பேசாமல் கைகளை உயர்த்தி கைகளை தட்டிக்கொண்டே இருக்கிறோம் என்ற அந்த மருத்துவர்களிடத்தில் சொன்ன பொழுது என்ன காரணம் என்று கேட்டேன். அதிகம் கைதட்டினால் ஆயுள் வளரும் என்று அந்த மருத்துவர்கள் சொன்னார். இதை கேட்ட அமைதியாக எப்படி அதிகம் கைதட்டினால் ஆயுள் நம்முடைய உள்ளங்கையில் 5 புள்ளிகள் இருக்கின்றன. இந்த புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று
உராய்ந்து அது கைகள் எழுப்புகிற பொழுது குருதி ஓட்டம், ரத்த ஓட்டம் சீராக, அது உள்ளத்திலும் அறிவில் ஏற்படமான மூளையிலும் புத்துணர்ச்சியை ஊட்டுகிறது. ஒன்றை பாராட்டுவதற்கான அடையாளம் தான் கையொலி என்று கருதிவிடக்கூடாது. அப்ப இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பிறப்பில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு பழைய பாட்டு ஒன்று நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அது அவ்வை பெருமாட்டு என்கிற ஒரு ஞான பெண்மணி பாடிய ஒரு பழைய பாட்டு. அந்த பாட்டிலே அவ்வை பெருமாட்டி குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, உலகத்தில் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்கிற ஒரு அற்புதமான நூலை எழுதிய சார்ல்ஸ் டார்வின் என்கிற புகழ்பெற்ற விலங்கியல் விஞ்ஞானி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை ஒரு அற்புதமான நூலாக எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதிலே பயோடைவர்சிட்டியை சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் முதல் கொண்டு வடிவத்தில் பெரிய உயிரினங்கள் வரை ஆய்வு செய்து பல படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிரினங்கள் வளர்ந்து இன்றைக்கு படைப்பின் மகுடம் என்று பாராட்டப்படுகிற இந்த மனித வடிவத்தை அடைந்திருக்கிறார். அப்ப அந்த எவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமீபா என்கிற ஒரு சில உயிரில இருந்து இன்றைக்கு மனித நிலையை அடைவதற்கு பல்வேறு படிநிலைகளை கடந்து வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இல்லையுமாய், யாருக்கு அவரவரை கூத்தாட்டு வானாகி என் சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாசன பெருந்தகை இந்த படைப்பின் படிநிலையை ஆய்வு செய்த சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்பாக எத்தனை நிலைகளை தாண்டி உயிர் அடைந்திருக்கிறதுனா, இந்த பயோடைவர்சிட்டியை சொல்லக்கூடிய அளவுக்கு விதவிதமான உயிரினங்கள் இருக்கின்றன. இவற்றை உருவாக்கி கொண்டு ஔவையார் அன்றைக்கு பாடினார். ஒரு அற்புதமான பாட்டு, உங்களுக்கு தெரிந்த பாட்டு தான், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்ப எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றன, எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன. அந்த பிறப்புகளில் மனிதராய் பிறத்தல் அரிது. அது மனித வடிவத்திலே நாம் பிறந்திருக்கிறோமே, இது அரிய படைப்பு. வெளியிற ஒரு பேரு சொல்லக்கூடிய அளவுக்கு மனித படைப்பு என்பது உயர்ந்தது. இருக்கிற படைப்பினங்களை எல்லாம் பார்த்தால் ஒரு ஆடு, மாடு எதை வைத்துக் கொண்டு வரால் நீங்கள் பார்க்கலாம். அவையெல்லாம் தாழ்ந்தது பொழுதில்லை. என இறைவனுடைய படைப்பிலே உயர்வில்லை, தாழ்வில்லை. ஆனால் அவை பெருமாட்டி மனிதராய் பிறத்தல் அரிது என்று பாடுகிறார். அப்ப பார்க்கிற பொழுது மற்ற விலங்கினங்களுடைய நிலையை தாண்டி இந்த மனித வடிவெடுத்து மனித பிறப்பெடுத்திருக்கிற வாய்ப்பு இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய பேர் அருள். அந்த அருளின் காரணமாக நமக்கு கிட்டி இருக்கிறது. ஆனால் மாணவ செல்வங்களாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, அவ்வை பெருமாட்டி பாடி பல்வேறு நூற்றாண்டுகளாகிவிட்டன. வேற ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி பாடின பாட்டு. ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் செய்யலாம் என்று கருதுகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு பார்த்து சொன்னா கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம். அவ்வை பெருமாட்டினுடைய பேரன் என்கிற உரிமையில் நான் ஒரு சின்ன திருத்தம் சொல்கிறேன். அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. என மனிதராக வாழ்வது என்பது மிக கடினம். ஒவ்வொரு உயிர் இனத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. எந்த விலங்கும் தாழ்வில்லை, மனிதன் அதனை விட உயர்ந்தது. அவன் பெற்றிருக்கிற அறிவு திறத்தால் அவன் மற்ற பிறப்புகளிலே இருந்து ஒரு அரிய நிலையை அறிவின் மூலமாக அடைந்திருக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏறத்தாழ ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே மௌலிவாக்கம் என்கிற இடத்தில்
ஒரு 13 மாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்படவில்லை. பூச்சி வேலையில் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த கட்டடத்தை உருவாக்குவதற்காக ஏறத்தாழ 120க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு தரைமட்டம் விட்டு விண்ணை நோக்கி 13 மாடி கட்டிடம் எழுப்பி உருவாகி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு இரவு அந்த 13 மாடி கட்டிடம் அப்படியே உட்கார்ந்துச்சு. இடிந்து கீழே விழுந்து விட்டது. 120 பேர் அதற்குள்ளே புதைந்து போனாங்க. எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இரவு படுக்கப்படவர்கள் தாங்கள் கட்டி கொண்டிருந்த கட்டடத்துக்கு கீழேயே அந்த கட்டுமான தொழிலாளர்கள் இரவு தூங்கி விடியற்கால சூரியனை பார்க்க 13 மாடி கட்டிடம் அப்படியே உட்கார்ந்துச்சு. சென்னை மௌலிவாக்குங்கிற இடத்துல நீங்கள் செய்திகளில் இன்றைக்கு கூட கூகுள் போன்ற தேடு செய்திகளில் சென்று அந்த நிகழ்ச்சியை பற்றி தேடினால் உங்களுக்கு அந்த புகைப்படத்தோடு அது கிடைக்கும். நான் அந்த 13 மாடி கட்டடம் இருந்த அப்படியே அமிழ்ந்து 120 பேர் மண்ணுக்குள்ளே மூடப்பட்டார்கள். ஏறத்தாழ 62 பேர் அந்த இறந்து போனார். அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 13 மாடி கட்டிடத்தை ஏறத்தாழ 9 நாட்களாக ஜேசிபி எந்திரத்தை வச்சு இந்த இடிபாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய புதைந்து போன அந்த தொழிலாளர்களுடைய உடல்களை சடலங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். 9 நாள் நடந்துச்சு. 9 நாள் நடந்து எடுக்க பிணங்களாக வந்திருக்கு. ஏன்னா 120 பேர் அடங்கிய அந்த அவருடைய அந்த வசிப்பிடத்தில் அப்படியே மண் மூடிவிட்ட காரணத்தினால இதுல 7வது நாள் அவர் ஜேசிபி வச்சு தோண்டி கொண்டிருக்கிற 7 நாள் ஆயிடுச்சு. உடல்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். உயிரற்ற உடல்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7வது நாள் காவல்துறையில் இருந்து பயிற்சி பெற்ற ஜானியின் ஒரு நாய் 7வது நாள் எடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய நாய் அது என்ன பண்ணுச்சுன்னா 7 நாள் ஜேசிபி வச்சு எடுத்துட்டே இருக்காங்க. 7வது நாள் அந்த நாய் சுற்றி 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 ஒரு 6 இடங்களில் நின்று இது இழுத்தாலும் வரமாட்டேங்குது. குறைக்கிறது. நாய் குறைக்கிற இடத்தை மீண்டும் ஆழமாக தோண்டி பார்த்தார்கள். மரணத்தினுடைய தலைவாசலை தட்டி இன்னும் மூச்சுக்கு போராடி கொண்டு இந்த நாய் குறைத்த 6 இடங்களில் தேடி பார்த்தால் 6 மனித தொழிலாளிகள் இன்னும் இறப்பை எய்து விடாமல் இன்னும் அந்த உயிர்காப்புக்காக போராடி 7 நாளாக உள்ளே புதை அந்த மண்ணுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறவர்களை நாய் அந்த 6 இடத்திலையும் நின்று துளைத்த பொழுது தோண்டி அந்த 6 தொழிலாளர்களை காப்பாற்றினார். ஒன்று எண்ணி பாருங்கள். 13 மாடி கட்டிடம். அதை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த சிஎம்டி அந்த நகர மேம்பாட்டு பகுதியினுடைய பொறியாளர் எம்பி பட்டதாரி. அதுக்கு மேல எம்பிஏ பட்டதாரி. 2 டிகிரி படிச்சிருக்கிறார். 2 பேர் முதுகலை பட்டம். அவர் பட்டதாரி. முது பொறியியல் முது நிர்வாகியில் படித்திருக்கக்கூடிய அவர் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதில் வேலை பார்த்து அனுமதி கொடுத்தவர்களைப் போலவே அந்த கட்டுமான பணியிலே அந்த அரசு அலுவலகத்தில் ஈடுபட்டவர்கள் கூட எல்லாமே படித்தவர்கள். அனுமதி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பிலே இந்த அலுவலர்கள் படித்தவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அது என்ன ஏதுன்னு கூட அதை பார்க்காமல் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். அது உறுதியாக இருக்கிறது என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். நான் இந்த இடத்தில் நிறுத்துகிறேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 6 அறிவு படைத்த அரிய படைப்பு என்று மனித படைப்பு என்று சொல்லப்பட்ட 6 படித்த மனிதர்கள் அவர்கள் கொடுத்த அனுமதியின் காரணமாக அந்த கட்டடம் அழிந்து ஏறத்தாழ 60 பேர் அப்படி புதைந்து இறந்து போனார்கள்.
படித்தவர்கள் கற்றவர்கள் செத்து போவதற்கு காரணமாக இருந்தார்கள். படிக்காத நாய் 6 பேரை மரணத்தில் இருந்து காப்பாற்றி உயிரோடு பிழைக்க வைத்திருக்கிறது என்பது இதை கவனிக்க வேண்டும். அப்ப நாய் தாழ்வு இதற்கு அனுமதி அளித்தவர்கள் எல்லாம் உயர்வு என்று அர்த்தமா? அது நடந்து சரியா 1 வருஷம் கழித்து தமிழ் இந்து என்கிற செய்தித்தாளில் 1 வருஷம் கழிச்சு இந்த கட்டளை இடிந்து நிவாரணப் பணிகள்லாம் முடிந்து இன்னைக்கு பக்கத்துல கூட நீதிமன்றம் ஆர்டர் போட்டு இன்னும் அதே மாதிரி 13 2 மாடி கட்டடங்களை இடித்து சொல்லிவிட்டது. 1 வருஷம் கழிச்ச பிறகு இந்து செய்தி பத்திரிகையில முதல் பக்கத்துல ஒரு நாய் படத்தை போட்டு அதுக்கு கீழே நன்றியுடன் 6 பேர் கொடுக்கிறார். யாரு? 6 இடத்துல அந்த நாய் நின்று குலைத்து கடைசியில் 7வது நாள் காப்பாற்றப்பட்ட அந்த 6 பேர் இந்த கட்டட இடிபாடுகளில் இருந்து காப்பாற்றப்பட்டு பிழைத்து வந்த அந்த 6 தொழிலாளர்களும் பொதுவாக நாய் நன்றி உடையது என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே ஒரு நாய்க்கு 6 மனிதர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். நாய்க்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதுல என்னென்ன கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம் போட்டு என்ன எழுதியிருக்கிறாங்க? அந்த 6 பேர் நாய் படத்தை போட்டு ஜானிங்கிற டாக் அந்த நாய் படத்தை போட்டு மற்ற அனைவருக்கும் நீ நாய் எங்களுக்கு தாய் என்று உலகத்தில் நாங்கள் மீண்டும் பிறந்து வருவதற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கிறாய் என்கிற காரணத்தினாலே தான் நீ மிருக வடிவத்தில் விலங்கு வடிவத்தில் இருந்தாலும் நீ மற்றவர்களுக்கு நாய். எங்களை பொறுத்தளவில் நீதான் எங்களை மீண்டும் பெற்றெடுத்திருக்கிற தாய் என்று சொல்கிற பொழுது அப்ப நான் என்ன கடைக்கு வர வேண்டியிருக்குன்னா, அறிவினால் அரிய பிறப்பு என்று கருதப்பட்ட மனித படைப்பில் மனிதனாய் தோற்றமளிக்கக்கூடியவரெல்லாம் மனிதன் என்று சொல்லிவிட முடியாது. மாறாக அந்த மனித பண்பு இருக்க வேண்டும். உயர்நிலை என்பனால் மக்கள் சுட்டே என்பது தொல்காப்பியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்த, அது திருத்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு கிடைத்த உலகத்துடைய முதல் புத்தகம். அது தமிழ் இலக்கண நூல் சொல்கிறது. உயர்ந்த பண்பாடு அது காரணமாக இவர் உயர்ந்தவர் என்று சுட்டிக்காட்டப்படக்கூடியவர்தான் உயர்திணை என்று வகுக்கப்படுகிறார் என்று சொல்கிற பொழுது அந்த உயர்திணை என்கிற தமிழ் சொல்லிற்கு உயர்ந்த ஒழுக்கம் பேர். உயர்திணை என்பதால் மக்கள் சுட்டே மக்களெல்லாம் சேர்த்து இவர் உயர்ந்தவராயிருக்கிறார். உயர்ந்தவராயிருக்கிறார் 7 அடி இருக்கிறார் அர்த்தம் இல்லை. பண்புகளால் உயர்ந்தவராயிருக்கிறார். அவர் ஒழுக்கத்தால் உயர்ந்தவராய் இருக்கிறார். அறிவால் உயர்ந்தவராய் இருக்கிறார் என்று உயரம் என்பது எதை வைத்துக் கொண்டு அளக்கப்படுகிறது சொல்லி சொன்னார். நீங்க ஸ்கேல வச்சு அளக்கிறதுலையோ ஒரு டேப்பை வச்சு அளக்கிறதுலையோ உயர்வு என்பது அந்த அடிப்படையில் இல்லை. பண்பாடு, ஒழுக்கமும் அறிவும் என்ற 3 நிலைகளை தான் ஒருவருடைய உயரம் தீர்மானிக்கப்பட்டார். நான் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்றை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் மக்கள் குடியரசுத் தலைவர் அவர் இறந்து போனார். இறுதியில் ஷில்லாங் என்ற மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு உரையாற்றுகிற பொழுது அவருக்கு அந்த மேடையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜனாதிபதி மாணவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய கடைசி மூச்சு கூட மாணவர்கள் மத்தியிலேயே அடங்கி அவர் அப்படி கீழே சரிந்து கீழே விரும்பி கடைசி உயிரும் வாழ்க்கையின் கடைசி நொடிகளையும் மாணவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையில்
நாடுகள் இன்னைக்கு ஐக்கிய நாடு சபையில தெளிவாக போய் பார்த்தோம்னா 153 கோடி பறக்குது. அங்கீகரிக்கப்பட்ட உலகத்தின் நாடுகள் எல்லா கட்டங்களில் இருந்து 153 கோடி பறக்குது. உலகத்தில் எத்தனையோ நாட்டினுடைய பிரதமர்கள் ஜனாதிபதிகள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் முதல் முறையாக ஐக்கிய நாடு சபையில் இருக்கக்கூடிய 153 கொடிகளும் அரைக்கம்பத்தில் இறங்கி பறந்தது அப்துல் கலாம் ஐயா இறந்த பொழுது மட்டும்தான் என்பதை நாம் கண்டுள்ளார். நீங்க அவருடைய உயர கேட்டா 5 அடி உயரம், பார்த்த பார்வையிலே குண்டமாக தோன்றுகிற அவர், அதுல என்ன சிறப்பு? 153 நாடுகளுடைய கொடி அரைக்கம்பத்திலே இறங்கியது. இந்த பெருமை வேறு யாருக்கும் இல்லை. அவர் தன்னுடைய உயிரில் எழுதி வச்சிருக்கிறாரு, ஒரு அரசியல் பொறுப்பில் ஆளும் பொறுப்பில் என் உயிர் அந்த நேரத்தில் பிரியுமையானால் கல்வி நிறுவனங்களோ வேறு எந்த நிறுவனத்திற்குமோ விடுமுறை விடக்கூடாது, அதை வேலை செய்ய வேண்டும் என்று எழுதிய ஒரே ஒப்பந்த அறிஞர் யாருன்னு கேட்டா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான். தலைவர்கள் இறந்தால் விடுமுறை விட்டு விடுவார். அவர் 153 நாடு அந்த அறிவாற்றல் மிகுந்த அந்த பெருந்தகைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அரைக்கம்பத்திலே கொடி பறந்தது என்பது ஒரு தனித்த சிறப்பு. உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்கல. ஆனால் மாறாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய வல்லரசு என்று தெரியும். அமெரிக்காவுடைய டாலர் இன்றைக்கு உலகத்திலே மரியாதைக்குரிய ஒரு நாணயம். எல்லாம் டாலர் தான் பேசுனா, வெளிநாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா டாலர் நாணயத்துக்கு தான் மரியாதை இருக்கு. அப்படி அந்த நாடு செல்வத்தாலும் அதிகாரத்தாலும் அறிவாற்றல், விஞ்ஞான ஆற்றல், அறிவியல் ஆற்றல் அத்தனை காரணமாகவும் தலை சிறந்த வல்லரசு என்று உலகம் அங்கீகரித்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அதிபர் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வாழ்ந்து இன்றைக்கு ஆளக்கூடிய அந்த மாளிகைக்கு பேர் வெள்ளை மாளிகையின் பேர், ஒயிட் ஹவுஸ் பேர். அமெரிக்காவை போனால் நீங்க பார்க்கலாம். அதுல அமெரிக்க ஜனாதிபதி இறந்தால் கூட அங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா கொடி கீழே இறங்க. ஆனால் அமெரிக்கா உலக வல்லரசு நாடு, அந்த நாட்டுடைய அமெரிக்க தேசிய கொடி ஐயா அப்துல் கலாம் இறந்த பொழுது அது இறக்கப்பட்டது என்பது வரலாறு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதை யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு மனிதர் 5 அடி ஒரு அங்கலம் உள்ள ஒரு மனிதர், அவருடைய உயரம் அவ்வளவுதான. அப்ப உயரம் என்பது உங்களுடைய உடம்பின் வடிவத்தின் அளவில் இல்லை. உயர்ந்ததை என்பதனால் மக்கள் சுட்டே என்று நான் சொன்னேன். அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள். ஏறத்தாழ 2003 அவரை சந்திப்பதற்காக அவர் அப்போது குடியரசுத் தலைவராக இருக்கிறார். சென்னையில் அவரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது எங்களுக்கு தேர்வு சரியா நினைவில்லை. ஐயாவை பார்க்கறதுக்கு போன பொழுது இரவு 12:01 ஒரு 4 பேர் நாங்கள் சந்திக்க சென்றிருந்தோம். அவர் டெல்லியிலிருந்து வந்து இறங்கி அந்த மேலுள்ள கோட்டை, ஓவர் கோட்டை கலட்டி அங்க தொங்க விட்டு எங்களை சந்திக்க வந்தா பார்த்தோம்னா ரொம்ப வியப்பா இருந்தது. ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு ரொம்ப எளிமையாக அமர்ந்தார். அமர்ந்த உடனே ஒரு 5-6 பேர் உள்ள இருந்து ஒரு தட்டுல கேக் வச்சு வெட்டப்பட்ட அந்த கேக்க கொண்டாந்து போன இவர்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்த பொழுது இன்னொரு தட்டுல வரிசையை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செய்தித்தாள் அதை
கொண்டு கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் ஏறத்தாழ 35 மொழிகளில் வெளியாகக்கூடிய 35 மொழிகளில் வெளியாகக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஒரு தினசரி தினத்தாள் செய்தித்தாள். அந்த செய்தித்தாளை கொடுத்தார். கேக் ஏன் வந்துச்சு தெரியல, கேட்காமலேயே கேக் வந்துருச்சு. கேக்கோட இந்த பேப்பர் கொடுத்தார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் என்கிற 35 அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய 35 மொழிகள் வெளியாகக்கூடிய அந்த பத்திரிகை எடுத்து கையில் கொடுத்தார்கள். அன்றைக்கு தலைப்பு செய்தி, இன்று ஒருவரின் பிறந்த நாள். எங்களுக்கு அந்த நாள் என்ன நாள் தெரியாது, அந்த பத்திரிகையில போட்டு அக்டோபர் 15 அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு மனிதரின் பிறந்த நாள் மேல போட்டுட்டு யார் பேரும் போடல. அது என்ன அந்த தலைப்பு செய்தியில என்ன எழுதியிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, மிகுந்த வியப்பிற்கு மரியாதைக்கு அப்படியே அதை படிக்கிற போது உள்ளறிகிறது. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும், நல்ல கவனிக்கிறோம், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அமெரிக்காவை பார்த்து வல்லரசு என்று அஞ்சுகின்றன. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் அமெரிக்காவை பார்த்து வல்லரசு உலக நாடுகள் எல்லாம் அஞ்சுகின்றன. எதை பார்த்து? அமெரிக்காவை பார்த்து. ஆனால் அந்த அமெரிக்கா ஒரு மனிதனை பார்த்து அஞ்சுகிறது. அவர் பெயர் அப்துல் கலாம். அவர் பெயர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள், மாணவர்களாக இருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படிங்கிறத அதை குறிப்பிட்டு சொல்கிற பொழுது அப்ப அவருடைய உயரம் என்பது எவ்வளவு வானலாக விண்ணலாக உயர்ந்ததாக இருக்கிறது என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, உலகத்தில் டாலர் தான் ரொம்ப சவுண்ட் மணி என்று சொல்வார். எல்லா நாடுகளிலும் செல்லுபடியாக கூடியது டாலர் தான். நீங்க நம்ம விமான நிலையத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு சென்னை மீனம்பாக்கத்தில் நீங்க வெளிநாட்டுக்கு போற போது விமான நிலையத்துக்குள்ள ஒரு டீ தேடி வாங்கி சாப்பிட்டா இந்திய ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, செல்லாது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஒரு இந்தியா ரூபாயை கொடுத்தா இது செல்லாது, அமெரிக்கன் டாலர் கொடுங்க. இந்திய நாடு எல்லைக்குள் இருக்கிற விமான நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் இந்திய நாணயத்தை வாங்க மாட்டேங்கிறான், செல்லாது திரும்பி கொடுக்குறான். நான் ஜனாதிபதிக்கு அப்பொழுது எழுதினேன், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இந்திய ரூபாயை கொடுத்து ஒரு தேதிக்கு காசு கொடுத்தோம்னா வாங்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமானம் பறக்கவில்லை, இந்திய நாட்டு மானமே பறந்து கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் வருத்தப்பட்டு ஜனாதிபதி இன்னைக்கு மாறி இருக்கிறேன். ஆனா அவன் அமெரிக்க டாலர் கேட்கிறான். மேல அகில உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை பார்த்து வல்லரசு என்று அஞ்சுகிறது. ஆனால் அந்த அமெரிக்கா ஒரு நாட்டை பார்த்து இல்லை, ஒரு மனிதனை பார்த்து அஞ்சுகிறது. அவர் பெயர் டாக்டர் அப்துல் கலாம் என்று சொல்லிவிட்டு கீழே எழுதுகிறார். அதுல 2 செய்தி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, ஐயா உடம்பு அந்த கோட்டை கழட்டி போட்டுட்டு ஒரு சின்ன பனியன், அது துணியில தச்ச பனியன், பனியன் போடுறது வெள்ளை அந்த கதர் துணியில தச்ச ஒரு பனியன் போட்டுக்கிறாரு. வருகிற பொழுது அந்த மார்பு எலும்பெல்லாம் தெரியும், அப்படி வரி வழியா தெரியும். இந்த ஒரு நடமாடும் எலும்பு கூடு மாதிரி வர்ற இவரை பார்த்து எது அஞ்சுது? உலக வல்லரசு நாடான அமெரிக்கா அஞ்சுகிறது சொல்லி சொன்னா அவருடைய உயரம் 5 அடி உறங்கமா இல்ல. வல்லரசு அஞ்சுகிறது. கீழே எழுதியிருக்கிறார், மிஸ்டர் அப்துல் கலாம் should cross twice a place to cross. அப்துல் கலாம் என்கிற மனிதர் அவர் எப்படிப்பட்டவர்னா அவரை பத்தி எழுதுறாங்க, கீழே எழுதுறாங்க,
twice, to cast a shadow once. ஒரு முறை கீழே நிழல் ஒரு இடத்தில் 2 தடவை கடந்து சென்றால்தான் ஒரு தடவை நிழல் விடும்னு அவ்வளவு ஒல்லியா இருக்கு. பாடி பீடி மாதிரி அப்படி சொன்னாங்க இல்லையா, தனுஷ் மாதிரி இருக்கு, அவ்வளவு ஒல்லியா இருக்கு. அப்ப ஒரு மனிதனுடைய உயர்வு என்பது, நாங்கள் உயரத்தை விட்டு உயர்வுக்கு வந்திருக்கிற உயர்வு என்பது அவனுடைய இடையில் இல்லை. இவர் மிஸ்டர் பிரபாகரன் 180 கிலோ, அது அவருக்கு பெருமையா? எங்க வீட்டு 300 கிலோ. எடை என்பது ஒருவருடைய உயர்வை குறிக்காது, உயரம் என்பதும் ஒருவருடைய உயரத்தை குறிக்காது. ஐயாவை பார்த்தா அவ்வளவு ஒல்லியா இருக்கிறார். He has to cross a place twice to cast a shadow once என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன், இந்திய அறிவின் அடையாளமாக மதிக்கப்பட்ட மனிதனுடைய உயர்வு என்பது அவர் அறிவாற்றலால் அளக்கப்படுகிறதை தவிர உயரம் என்பது ஒரு அடி ஸ்கேல வச்சு அளக்கிற விஷயம் இல்லை. அதனால இதற்கான தலைப்புக்கு நான் உயர என்று சொன்னேன். ஏன்? அவர் சர்வசாதாரணமான ஒரு அரசு பள்ளியிலும் படித்துத்தான் இந்த உயரத்திற்கு வந்தால் அவர் சொல்லக்கூடிய இந்த உயரம் அடைவது என்பதற்கான காரணம் என்னன்னா 1330 அருங்குறள் திருக்குறள் உங்களுக்கு தெரியும். அவர் ஐயா எழுதுறாரு, இவ்வளவு உயர்வு நீங்கள் அடைந்ததற்கு என்ன காரணம் எழுதுறாரு. அப்பதான் உயர்வை அடைவதற்கு உயர எது காரணமாய் அமைந்தது என்று இந்த உயர்வை எட்டிய மனிதர் சொல்கிறார். அந்த அக்டோபர் 15, 2003 ஐயா அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு சந்தித்த பொழுது உள்ள அமெரிக்க பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் கீழே ஒரு வரி எழுதியிருக்கிறார். இன்னைக்கு படிக்க அந்த தருணம் அப்படியே புல்லரிக்கிறது, பெருமிதம் வருகிறது. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இல்ல அது அமெரிக்காவில் வந்து வரக்கூடிய பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை என்ன எழுதியிருக்கிறான்னு சொன்னா, டாலர்களால் உலகத்தை வெல்கிற அமெரிக்காவை ஸ்காலர்களால் இந்தியா வெல்கிறது என்று. டாலர்களால் உலகத்தை வெல்கிற அமெரிக்காவை ஸ்காலர்கள் யாரு? அறிவாற்றல் உள்ளவன் இல்லையா? டாலர்களால் உலகத்தை வெல்லுகிற அமெரிக்காவில் ஸ்காலர்களால் வெல்லுகிற அந்த உயர்வை அவர் அடைவதற்கு எது காரணமாய் இருந்தது என்பதை அவர் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்ப உயரம்னா இப்ப நீங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்க, நான் மேல உட்கார்ந்துருக்கேன். 2004 சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு புறப்பட்டு சென்ற நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே அவரை அழைத்தார்கள். செல்லுகிற பொழுது இன்னைக்கு கூட அந்த பதிவு இருக்கிறது, நீங்க பார்த்துக்கலாம். அவர் போய் இறங்குகிறார். அந்த விமானம் தரையை போடுகிற பொழுது அவரை வரவேற்பதற்கு சுவிட்சர்லாந்து நாட்டுடைய பிரதமர், அமைச்சர்கள், அதே போல சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழக்கூடிய பெருமக்கள் மற்றும் அங்கே வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் தயாராக இருக்காங்க. அந்த விமானம் வந்து நிற்குது. மேலே இருந்து நம்முடைய ஜனாதிபதி கீழே இறங்கி வரணும். அதில் வந்து ஒரு 19 படிக்கட்டு. அந்த ஏழை விமான நிலையத்தில் விமானத்துடைய வாசலுக்கு சாத்தப்படுகிறது. ஐயா இறங்கி வர்றாரு. டாக்டர் பொன்ராஜ் அவருடைய அடிஷனல் செக்ரட்டரி, அவருடைய நேர்வு உதவியாளர். அவர் ஹீஸ் ஆல்சோ சயின்டிஸ்ட். இப்போ நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கலாம். அவரும் ஒரு அறிவியலாளர், ஒரு விஞ்ஞானி. ஐயா உள்ள வர்றாரு. அப்ப ஏறத்தாழ ஒரு 60-68 தொட்டு கொண்டிருக்கக்கூடிய வயதான முதியவர் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் விமானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது ஒரு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஒப்பந்த ஒரு அறிவியலாளர் மேல விமானத்திலிருந்து கீழே இறங்கிய போது 19 அந்த படிகளை தாண்டி வர வேண்டும். வயசானவர் கீழே ஏதாவது தடுமாறிகள் போராடு டாக்டர் பொன்ராஜ் வந்து அவரை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு படியா அவர் மேலிருந்து இறங்கி கொண்டு வர்றார். ஒவ்வொரு படியில கால் வைக்கிற பொழுதும்
அப்துல் கலாம் ஐயாவுடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கறது மாதிரி ஒவ்வொரு படியில காதுகள் ஐயா படிங்க ஐயா, ஐயா படிங்க ஐயா, ஐயா படிங்க ஐயான்னு 18 படி 19 படி எழுதி ஐயா ஒவ்வொரு படியில காது வைக்கிற போது வயதான முதியவர் நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஐயா படிங்க ஐயா படிங்க ஐயா படிங்க ஐயான்னு கொண்டு வர கீழே இறங்கிற டாக்டர் பொன்ராஜ்ல டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், பொன்ராஜ் உலகத்தில் 38 பல்கலைக்கழகங்கள் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு, நீ என்னை கீழே கொண்டு வர பொழுது இறக்கி கொண்டு வர படிக்கையா படிக்கையா நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்த்தியதற்காக நன்றி சொல்கிறேன். அப்ப ஒருவருடைய உயர்வு என்பது அவர் வடிவத்தில் இல்லை, ஒருவர் உயர்வு என்பது அவருடைய இடையில இல்லை. கீழே இருந்தோம், இப்ப நாங்க மேல வந்தோம். எப்படி வந்தோம்? படி படி படி. படிப்பு ஒன்றுதான் உன்னை உயர்த்தும் படி. உலகத்தில் 38 பல்கலைக்கழகங்கள், 38 பல்கலைக்கழகங்கள் உலகத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இன்னும் படிக்க வேண்டும் என்கிற உணர்வை நடத்தியது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்ப உயர்வு அடைவதற்கு ஒரே வழி செல்வம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை, திரைப்படம் இல்லை. எது காரணம்? அறிவு, கல்வி, படி படி. அதுதான் உன்னை மேலே உயர்த்தும் படி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயர்த்தும் படி என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. படிக்கிறானா இப்போ ஒரு திருமண அழைப்பு ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கல்யாண இன்விடேஷன் கொடுக்குறாரு, அதை வாங்கி வச்சுட்டு படிக்கலாம்ல. நீங்க நான் சொல்ற விஷயத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. கல்யாண அழைப்பு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா வாங்கினா அதை படிக்கிறது இல்லை. யாருக்கு இங்கே கல்யாணம் உள்ள எழுதி இருக்கிறத படி. எங்க கல்யாணம் உள்ள எழுதி இருக்கிறத படி. என்னைக்கு வச்சிருக்கீங்க உள்ள எழுதி இருக்கிறத படி. எப்ப வச்சிருக்கீங்க, எந்நேரம் வச்சிருக்கீங்க படி. இந்த 4 தகவல், யாருக்கு கல்யாணம், எங்க கல்யாணம், எப்ப கல்யாணம், எத்தனை மணிக்கு கல்யாணம், இந்த 4 தகவல் தான் முக்கியமா அச்சடிச்சு இவனை மதிச்சு கொடுக்குறான். அதை படிக்கிறது தேவை. இவன் கேட்கிறான், யாருக்கு கல்யாணம்? என் தம்பிக்கு கல்யாணம். எங்க கல்யாணம்? இந்த மண்டபத்துல கல்யாணம். என்னைக்கு கல்யாணம்? 20ஆம் தேதி கல்யாணம். எந்த நேரம்? காலை 7:30 மணிக்கு கல்யாணம். இப்படி இந்த தகவலை கூட இவனுக்கு பத்திரிகையை கூட திருப்பி வருது. 4 வரிகள் கூட படிக்கிறதுக்கு தேவை இல்லை. நான் என்னுடைய திருமண அழைப்புகளை எடுத்துட்டு என்னுடைய தந்தையார் சொன்னார், நீ மாப்பிள்ளை, என்னுடைய உயிர் நண்பர், இந்த ஊருடைய ஊராட்சி தலைவர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர், என்னுடைய தந்தையாருடைய நண்பர், அவருக்கு பத்திரிகை நீயே கொடு அப்படின்னு நான் எடுத்துட்டு போனேன். என் கல்யாண பத்திரிகை அந்த ஊராட்சி தலைவருடைய வீட்டு கதவை தட்டின, கதவு திறந்தது. ஊராட்சி தலைவர் வீட்டில் இருந்த போல இருக்குது, என் தந்தையாருடைய நண்பர் இருந்த போல இருக்குது. அவருக்கு தான் பத்திரிகை கொடுத்து போனேன். உள்ள இருந்து அவருடைய பொண்ணு வந்துச்சு. அது வந்து டிகிரி படிக்கிற பொண்ணு. ஏன்னா தந்தையாருக்கு இருந்த குடும்பங்கிறால எனக்கு தெரியும். பத்திரிகையை கொடுத்த அந்த பொண்ணு என்ன செய்ய வாங்கி படிக்கலாம்ல. யாருக்கு இங்க கல்யாணம்? நாங்கள் நமக்கு தான். அந்த பொண்ணு பயன்படுத்தே ஓடி போச்சு. அந்த பொண்ணுக்கு எனக்குமா கல்யாணம்? அப்ப 4 வரியை கூட படிக்கிறது தேவை. 4 வரியை கூட படிக்கிறது தேவை. இப்ப நீங்க யோசிச்சு இவனுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கணுமா? தேவையே இல்லை. அப்ப உன்னை உயர்த்தும் படி, உன்னை உயர்த்தும் படி என்ன படி அப்படிங்கிறத அப்ப அவர் இறங்கி வந்தார். சித்லாத்தில் இறங்கி வந்தார். இறங்கி வந்த பொழுது நீங்க கவனமா கேட்க வேண்டிய ஒருவர் உயர்வு அடைய வேண்டும். உயர உயர செல்வதற்கு எது காரணம் என்பதை
அதற்கான அந்த காரணங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் காரணமே தவிர என்ன காரணம் என்பதை அவர் கீழே இறங்கி வந்தார். அந்த நாட்டுடைய ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரோட நேர அங்கம் போல ஐயா இன்னைக்கு கூட பதில் இருக்கு வாங்கிப்பாருங்க. நேர அங்கம் போகாம ஒரு சின்ன சிறிய வெள்ளைக்கார குழந்தை, சுவிட்சர்லாந்து நாட்டுடைய குழந்தை, ஒரு கையில் சுவிட்சர்லாந்துடைய கொடியையும் இன்னொரு கையில் இந்திய தேசிய கொடியையும் நம் மூவண்ண கொடியும் கையில் வைத்திருக்கிறது. அது சின்ன குழந்தை, வெள்ளை விளையாடு தாய்ப்பாலில் கழுவப்பட்ட தங்க நிலாவை போல அந்த குழந்தை இருக்கு. சுவிட்சர்லாந்து நாட்டுடைய அந்த வெள்ளைக்கார வெள்ளை நிறத்து குழந்தை அவ்வளவு அழகா தாய்ப்பாலில் கழுவப்பட்ட தங்க நிலாவை போல இருக்கக்கூடிய குழந்தை, ஒரு கையில் இந்திய தேசிய கொடி, இன்னொரு கையில் சுவிட்சர்லாந்துடைய தேசிய கொடி. இது அசைச்சு வர்றவர் யாருன்னு தெரியாது. அந்த குழந்தை வந்தோன்னு ஐயா கூப்பிடுறாரு. ஒரு இமயமலை குனிந்து கீழே இருக்கிற ஒரு ரோஜாவை தூக்குவதை போல அந்த குழந்தையை கூப்பிடுறார். ஒரு குழந்தையை தூக்குவது எவரெஸ்ட் சிகரம் குனிந்து கீழே இருக்கிற ரோஜாவை தூக்குறது போல தூக்குகிறார். தூக்குற பொழுது அந்த குழந்தை கேட்கும், எல்லாம் பதிவில் இருக்குது. உயர்வதற்கு என்ன வழிங்கிறது சொல்றேன். என்ன கேட்குதுன்னா, அந்த குழந்தைக்கு என்ன தோணியதோ அந்த குழந்தை, சார் where are you born? நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் என்று ஐயாவை பார்த்து அந்த சின்ன சிறிய பெண் குழந்தை, சுவிட்சர்லாந்து குழந்தை, அந்த வெள்ளைக்கார குழந்தை, சார் where are you born? இப்ப நம்ம கேட்கிறாங்க, where are you born? ஹாஸ்பிட்டல். பல பேர் ஆஸ்பத்திரியில் பிறந்து ஆஸ்பத்திரியிலேயே போயிரு. இவர் ஆஸ்பத்திரியில் பிறந்தன்னு சொல்லல, வீட்டில் பிறந்தன்னு சொல்லல. சார் where are you born? அப்படின்னு அந்த சின்ன குழந்தை கேட்ட கேள்விக்கு விடை அளிப்பதற்காக அந்த குழந்தைக்கு விளங்குகிறதோ இல்லையோ அங்க ஒரு பேனர் வச்சிருக்காங்க. ஒரு பேனர் வைத்திருக்கிறார்கள், வரவேற்பு பேனர் வைத்திருக்கிறார்கள். அதுல டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய படம் இல்லை. இன்னைக்கு பேனர்கள் தான் பாருங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம இடத்துல பாருங்க, பல பேர் அவருடைய முகம் தெரியறதுக்காக போடுறாங்க. அது அப்துல் கலாம் ஐயாவுடைய படமே இல்லை. இந்திய தேசிய கொடி ஒரு பக்கம், சுவிட்சர்லாந்து தேசிய கொடி ஒரு பக்கம், இந்தியாவுடைய மேப் போட்டிருக்காங்க, வரைபடம் போட்டிருக்காங்க. இந்த குழந்தை கேட்டவர்கள் சார் where are you born என்று கேட்டவர்கள் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? of course in heaven. உலகத்துல இந்த பதிலை யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு நினைச்சு பாருங்க. நான் சொர்க்கத்தில் பிறந்தேன், நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த பேனரை காட்டி ஐயா சொல்றாரு, சொர்க்கத்தில் பிறந்தேன் சொல்லிட்டு பேனரை காட்டி, see this is not the map of India. இது இந்தியாவுடைய நாட்டு வரைபடம் இல்லை, this is mother India. இன்னும் நல்லா கேட்கிறாங்க. நாட்டில் கண்டவருக்கெல்லாம் கை நீட்டி கை அழுக்கறி. நம்ம அந்த தப்பை செயல்படுறோமா? சார் where are you born? கேள்விக்கு பதில் of course in heaven. சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு this is not the map of India, this is mother India. இது இந்திய நாட்டுடைய வரைபடம் இல்லை, இது இந்திய தாயின் படம்.
இந்தியாவுடைய மேப்ல இந்திய தாயின் படம் சொல்லி சொன்னா அந்த தாயின் பாதம் எங்கே இருக்கும்? தென்னாட்டுல கீழே கீழே ராமேஸ்வரம் என்று அந்த இந்திய தாயின் பாதத்திற்கு கீழே ராமேஸ்வரம் இருக்கு. இந்திய தாயின் பாதத்திற்கு கீழே ராமேஸ்வரம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நான் மற்றொன்றை ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சொன்னார், நபிகள் நாயகம் சொன்னார், தாயின் பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது, இந்திய தாயின் பாதத்திற்கு கீழே ராமேஸ்வரம் இருக்கிறது, நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்று சொன்னார். இப்ப யோசித்து பார்க்கும்போது இப்ப இந்திய நாட்டில் தலைமுடி இமயமலை என்று வைத்துக் கொண்டால் இந்திய தாயினுடைய காலடி பாதம் எங்கே இருக்கிறது? ராமேஸ்வரம். கீழே இருந்து ஒரு மனிதன் அப்படியே உயர்ந்து ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு, இல்லையா, சாதாரணமாக இருந்த ஒருத்தர், ஒரு மீனவ குடும்பத்திலே பிறந்த ஒருவர், ஒரு நாட்டினுடைய அடிப்பகுதியில் தென்னாட்டில் ராமேஸ்வரத்தில் இந்திய தாயினுடைய பாதத்துக்கு கீழே இருந்து இந்திய தாயின் தலையில் மாணிக்க மகுடமாக ஏவுகணை சிறகில் செருகிய பெருமைகள்தான் உங்களை பார்த்து சொல்வது என்பது எல்லா மனிதர்களும் பிறக்கிறார், எல்லா மனிதர்களும் இறக்கிறார். பிறப்பு இறப்பு என்பது உயிர்களுக்கு பொதுவாக இருக்கிறது. உலகத்தில் யார் நினைவு கூறப்படுகிறார்? அவர் இறந்து போய் இவ்வளவு வருஷம் ஆச்சு. காந்தியடிகள் இறந்து போய் இவ்வளவு வருஷம் ஆச்சு. காமராஜர் இறந்து போய் இவ்வளவு வருஷம் ஆச்சு. எண்ணற்ற பேர் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். எத்தனை பேர் ஞாபகங்களில், நினைவுகளில் கமல கமல வாழ்கிறார். அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். அவர்கள்தான் உயரங்களை எடுத்து பிடிப்பார்கள். அதனால்தான் இந்தியா உயரத்தில் வாழ்கிறது, உச்சத்தில் வாழ்கிறது என்ற மனநிலை. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு வரி அவர் சொல்றாரு, சொர்க்கத்தில் பிறந்தேன் சொன்ன அப்துல் கலாம், இந்திய படத்தை காட்டி சொன்ன அப்துல் கலாம், சொர்க்கத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை கவனிக்கணும். பிள்ளைகள் நீங்கள் இதை கவனிக்கணும். எல்லோரும் இறந்து அடைய வேண்டிய சொர்க்கத்தை நான் பிறந்து அடைந்தேன். நான் ஒரு 36 ஆண்டுகளாக ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். 2 முனைவர் பட்டம் பெற்றவர். என் பெருமைக்கு சொல்றேன், இந்த நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு நமக்கு கிட்டி இருக்கிறது என்பதற்காக நான் சொன்னேன். இறந்து அடைய வேண்டியது நான் பிறந்து அடைந்தேன்னு சொன்னாங்க. ஒரு தடவை மாணவர்கள் வகுப்பு உட்கார்ந்து இருக்கிற பொழுது கேட்டேன், இந்த கூட்டத்தில் ஒரு 100-120 மாணவர்கள் உட்கார்ந்து யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் கை வைக்கிறார். 65 பேர் உட்கார்ந்து, அது ஒரே ஒரு ஆள் மட்டும் கை வைக்கிறார். யார் நரகத்துக்கு போக விரும்புகிறீங்கன்னு கேட்டேன். 64 பேர் கையை கீழே போட்டுட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒத்துக்கிறான். ஏப்ப நீ சொர்க்கத்துக்கு போக விரும்பலையா? நரகத்துக்கு போக விரும்புறேன். ஆமா, நரகத்துக்கு தான் போக விரும்புறேன். ஏன் கேட்டா, ஐயா நீங்க அங்கதான் இருப்பீங்க. என்ன இப்ப ஒரு ஆசிரியருக்கு கோபம் வரும்னா
65வது ஆள் நான் நரகத்துக்கு போக விரும்புகிறேன். He is different. அவன் சொல்றது சரி தப்புங்கிறது அப்புறம் விட்டுருங்க. 64 பேர் போன பாதையில் போகக்கூடியவன் இல்லை. அந்த 64 பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. 65வது ஆளா நான் நரகத்துக்கு போவேன் கை விட்டுறானா இல்லையா? நரகத்துக்கு போக கை விட்டுறானா இல்லையா? அவன் சொன்ன காரணம், ஐயா ஆசிரியரான நீங்கள் அங்கு இருப்பீர்கள். எனக்கு கோபம் வரணுமா? கோபம் வரல. ஏன் கோபம் வரல தெரியுமா? ஒரு காரணம், ஆசிரியர் இருக்கக்கூடிய இடம் நரகமே, ஆனால் அங்கே வருவேன் என்று ஒரு மாணவன் சொல்கிறான்னா ஆசிரியர் எவ்வளவு அன்பு, எவ்வளவு மரியாதை. நீங்க 10வது வகுப்பு தேர்வு எழுதுறீங்க, 11வது வகுப்பு தேர்வு எழுதுறீங்க, 12வது வகுப்பு தேர்வு எழுதுறீங்க. நான் ஒரு 36 ஆண்டு கால பேராசிரியர் இருந்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய விடைத்தாட்களை திருத்தி மதிப்பெண் போட்டிருக்கிறேன். அதுல விநாயகர் துணை, முருகன் துணை, சிவனியன் துணை, அல்லாஹ் துணை, இயேசு துணைன்னு எழுதிய தாளம் பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் நான் ஒரு தடவை மறக்க மாட்டேன், ஆசிரியர் துணை என்று. நான் என்ன சொல்றேன், he is different. செக்குமாடு மாதிரி மத்தவன் போன தடத்துல போகல. he is different. உயர்வதற்கு அடுத்தபடி என்ன சொல்றாரு? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எல்லோரும் பிறந்து அடைய வேண்டிய சொர்க்கத்தை இந்தியாவில் பிறந்து அடைந்தே அப்படின்னு சொல்றாருன்னா இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெருமை. ஆனா ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எல்லாரும் சாகிறதுக்கு பயப்படுறாங்க. சாகிறதுக்கு பயப்படுறாங்க இல்லையா? எனக்கு பயம்லாம் கிடையாது. நான் என்ன பெரிய மாவீரனா, பாகுபலியானா? சாவை பார்த்து எனக்கு பயப்படுறதில்லை, நான் அச்சப்படுறதுல தேவையில்லை. ஏன் தெரியுமா? நான் இருக்கிற வரைக்கும் சாவு வராது. சாவு வர்ற பொழுது நான் இருக்க மாட்டேன். அதை பத்தி நான் ஏன் கவலைப்படுறேன்? அன்பிற்குரியவர்களே, அப்ப வாழ்வதுதான் பெரிது, வாழ்க்கை தான் பெரிது. திடீர்னு ஒரு தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டா உயரம் பெறும். ஒரு ஆன்சர் ஷீட்ல ஒரு பையன் நான் திருத்த தமிழ் பேராசிரியர் பாட்டு எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? மார்ஜின் மடிச்சுட்டு ஆன்சர் அந்த ஷீட்ல எழுதாம தாழ்ல இல்லாம மார்ஜின்ல எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? ஐயா இது கடைசி அட்டம், தமிழ் தாங்க, உங்கள் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன். 40 மதிப்பெண் போட்டு 40 பிச்சைக்காரன் கேட்கிற மாதிரி கேட்கிறேன். பிச்சைக்காரன் கேட்கிற 40 மார்க் போட்டுங்க. இல்லாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். தற்கொலை செய்து பேயாய் மாறி உங்கள் பெண்டாட்டியை பிடித்து ஆட்டுவேன். நான் கேட்கிறேன், இப்ப நீங்க பார்க்கிற பொழுது சின்ன ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னா, சின்ன தோல்வி வந்துருச்சுன்னா, இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய கோடானு கோடி உயிரினங்களில் அரிய மனித படைப்பை பெற்றிருக்கிற நாம் அதை தாண்டி உயர்வுக்கு போக வேண்டும் என்று உயரம் பெறும். உயரம் பெறும். சின்ன காரணத்தினால உயரம் பெறுவார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சொர்க்கத்துக்கு போதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை இல்லையா? அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் தெரியுமா? நீங்கள் இறந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்.
இவ்வளவு பெரிய ரிஸ்க் நாம எடுக்கணும்னு சொல்லி சொன்னா வாழ்வது மிக பெரிது. உயிர் போறன்னு சொல்லி சொன்னா உயர்ந்த ஒரு லட்சியத்திற்காக இப்ப நம்ம பகல்கான்ல நாம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய போர்ல ஆபரேஷன் சிந்தூர் சொல்லி இந்திய நாட்டு வீரர்கள் செய்திருக்கிற சாதனையை பார்த்து உலகமே கட்சிக்கு அடங்கி போய் கிடக்கிறது சொல்லி சொன்னா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ எங்கெங்க வச்சிருக்கீங்க பயங்கரவாதி அந்த இடத்துல குண்டு போட்டு அடிக்க போகிறோம்னு எதிரி நாட்டில் காசாவில் அமெரிக்கா இஸ்ரேல் போய் குண்டு போடுது. மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் குண்டு போட்டு அடிக்குது. குழந்தைகள் மீது இஸ்ரேல் குண்டு போடுது. ஆனால் உலகத்தில் ஒரு நாடு இந்திய நாடு உன் நாட்டுக்குள் புகுந்து நீ செய்த அழிப்புக்காக யார் பயங்கரவாதிகளோ அவர்களை மட்டும்தான் தாக்குவேன் என்பது இந்திய நாட்டின் பண்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்னொரு நாட்டின் மீது நமக்கு கோபம் இல்லை, மக்களின் மீது கோபம் இல்லை. அது எவன் தப்பு பண்றானோ அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் மக்களுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் ஒரு போர் நடவடிக்கை கூட ஒரு நாடு இருக்குன்னா நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு என்ன பெருமை என்பதை அருள்கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்னா உயர்வதற்கு நான் வழி சொன்னேன். கல்வி, அறிவு, படி என்று சொன்னேன். அதற்கடுத்து பண்பாடு ஒன்றுதான் உலகத்தில் உயர்வுக்கு அடுத்த வழி என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப அடிப்படை நமக்கு என்ன வேண்டும்? அடிப்படையில் நாட்டு பற்று வேண்டும். இந்த மண்ணின் மீது பற்று, இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது, இந்த பண்பாட்டின் மீது பற்று. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அன்பிற்குரியவர்களை எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அப்ப உயர்வுக்கு என்ன வழி என்று சொல்ல வருகிற பொழுது ஐயா அப்துல் கலாம் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என்று சொல்றார். இதை நீங்க கவனமாக கேட்கணும். உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கலாம். திருக்குறளுக்கு என்ன பெருமை? திருவள்ளுவர் சிலை நிக்குது, 133 அடி உயரத்தில் நிக்குது. 3 கடல், ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, இன்னொரு பக்கம் இந்து மகா சமுத்திரம், மற்றொரு பக்கம் அரபிக் கடல். இந்த 3 கடலும் திருவேணி சங்கமத்தை போல சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல நிற்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை சில மாணவர்கள் பார்க்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள். ஒருத்தர் சொல்றான், திருவள்ளுவர் சிலையை பார்த்தியா? ஆமா, அதுல என்ன இல்ல, கொஞ்சம் பாரு. எவ்வளவு 133 அடி உயரம், 133 அதிகாரம். திருக்குறள்ல 133 அடி உயரத்துல திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. எதனால் கேட்டான்? அப்படியே அந்த நேரத்துல அங்க நின்று இவங்க பேசிக் கொண்டிருப்பதை கவனிக்கிறேன். அப்படியே மேக இறங்கி வந்து திருவள்ளுவர் தலையில ஒரு தலப்பா மாதிரி உட்கார். திருவள்ளுவர் ஒரு தலப்பா கட்டிருக்கிற மாதிரி அந்த வெள்ளை மேகம் இறங்கி வந்து திருவள்ளுவர் தலையில அப்படி தங்கி. இன்னொரு பையன் சொல்றான், காகம் உட்கார சிலை வடிப்பார் உண்டு, மேகம் உட்கார அமைந்த சிலைதான் திருவள்ளுவர் சிலை. எல்லா சிலைக்கு மேல காக்கா உட்கார்ந்து அப்படி சிலை பார்த்திருப்போம். காகம் உட்கார உள்ள சிலைகள் உண்டு, திருவள்ளுவர் சிலை மேகம் உட்கார சிலை. சபாஷ்க்கு இந்த பையனை பாராட்டணும்னு நான் நினைச்சு பக்கத்துல போறேன். இன்னொருத்தர் சொல்றான், 3 பக்கம் கடல், திருவள்ளுவர் எவ்வளவு உறுதியா இருக்கிறார்னு பாராட்டணும் இல்லையா? இவ்வளவு தண்ணீரையே எவ்வளவு சரியா இருக்கிறார். இவ்வளவு தண்ணீரையும் திருவள்ளுவர் சரியா இருக்கிறார். இன்னொருத்தர் சொல்றான், அவர் தான் கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தகன்னு பாடு. நிற்க சொன்னவரே நிற்கலன்னா அது தப்பா இருக்கும். யோசித்து பார்க்கிற பொழுது
உயர்வுக்கு அடுத்த வழி நான் சொன்னேன் மக்கள் பண்பு என்று ஐயா அவர்களை குறிப்பிட்டு சொன்னார். சொல்றாரு, எனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப தம்பி நான் சொல்றது நம்ம கவனமா கேட்கணும். என மிக முக்கியமான இடம் என்கிற காரணத்தால் உங்கள் கவனத்தை நான் கோருகிறேன். என்னன்னா, டால்ஸ்டாய், லியோ டால்ஸ்டாய் ஒரு ரஷ்ய பேர் அறிஞர், ஒரு அறிஞர் லியோ டால்ஸ்டாய். அவருடைய புத்தகங்களை மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, தமிழ்ல கூட வந்திருக்கு, நீங்க படிக்கலாம். அவருக்கு அந்த ரஷ்ய நாட்டு பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் நம்முடைய தேசத்தந்தை அண்ணன் காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறார்னா, காந்தியடிகளை பார்த்து அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கிற ஒரு கடிதம் எழுதுகிறாரு. உலகத்தில் யாரும் அறிமுகப்படுத்தாத ஒரு போர் முறையை நீங்கள் அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். துப்பாக்கி எடுக்கல, பீரங்கி எடுக்கல, மிஷின்கள் எடுக்கல, கொத்து குண்டு போடக்கூடிய, குண்டு சுமந்து வரக்கூடிய விமானங்களை பயன்படுத்தல, மாறாக ஏவுகணைகளை பயன்படுத்தல. You have invented a new weapon. காந்தியடிகளுக்கு லியோ டால்ஸ்டாய் எழுதின கடிதத்துல நீங்கள் ஒரு புதிய ஆயுதத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அது பீரங்கி இல்லை, துப்பாக்கி இல்லை, எந்திர துப்பாக்கி இல்லை, ஏவுகணை இல்லை, கொத்து குண்டுகளை போடக்கூடிய விமான தாங்கி படை, குண்டுகளை போடக்கூடிய விமானப்படை இல்லை. பட் யூ ஹவ் இன்வென்டட் எ நியூ வெப்பன். ஒரு புதிய போர் கருவியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதற்கு பெயர் அஹிம்சா, அஹிம்சை என்கிறது. அஹிம்சைனா என்ன? ஹிம்சைனா துன்பம். இம்சை அரசன் 22ஆம் புலிகேசி இருக்குது. இம்சைனா துன்பம், அஹிம்சைனா அதுக்கு எதிர்ப்பு, சுத்தம் அசுத்தம் மாதிரி. அப்ப ஒருவரை துன்பப்படுத்த கூடாது, வேதனைப்படுத்த கூடாது. நான் உங்களிடத்திலே இதை கவனிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். லியோ டால்ஸ்டாய் காந்தியடிகளுக்கு எழுதியது எதிரியை தாக்கி அழிப்பது வீரம் என்று சொல்கிறார். எதிரியை போய் தாக்கி அழிப்பதை வீரம் என்று சொல்கிறார்கள். அன்னத லியோ டால்ஸ்டாய் இந்த கடிதத்தை சொல்கிறார், உலகத்தில் you have invented a new weapon and a new warfare. warfare புதிய போர் முறை. என்ன போர் முறைன்னு கேட்டா, எதிரியை தாக்கி அழிப்பது. உலகத்தில் எது வீரம் தெரியுமா? அடுத்தவரை தாக்கி அழிப்பது, அடுத்தவர் நாட்டை தாக்கி அழிப்பது வீரம். தாக்கி பிடிப்பது வீரம் இல்லை, தாக்கி பிடிப்பதுதான் வீரம் என்பதை நீங்கள் ஒரு புதிய warfare. வெள்ளைக்கார ராணுவம் வந்து அடித்தாலும், வெள்ளைக்காரன் ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்ட காவல்துறை போலீஸ் வந்து அடித்தாலும் அடியை வாங்கிக் கொள்கிறார்கள் அந்த தேசபக்தர்கள், காந்தியடிகளுடைய தொண்டர்கள் சொல்லி சொன்னால், மற்றவனுக்கு துன்பம் விளைவிப்பது இல்லை, அடுத்தவனை துன்புறுத்துவதில்லை, மாறாக அந்த துன்பத்தை தாக்கு பிடித்து நிற்பதுதான் உள்ளபடியே உண்மையான வீரம். இது ஒரு புதிய போர் முறை என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்ட கடமைப்படுகிறேன். கீழே 4வது வரி எழுதுகிறாரு லியோ டால்ஸ்டாய். இருந்தாலும் உங்களை அஹிம்சை என்கிற ஒரு புதிய போர் முறைக்காக நான் பாராட்டுகிறேன் என்று கருதிவிடக் கூடாது. இது நீங்கள் கண்டுபிடித்தது இல்லை. உங்களுக்கு முன்பாக நீங்கள் வாழக்கூடிய இந்திய நாட்டுடைய தென் பகுதியில், தமிழ்நாட்டில் திருக்குறள் என்று திருவள்ளுவர் எழுதிய ஒரு நூலில் எழுதியிருக்கிறது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களான நிர்ணயம் செய்துவிட்டார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களான நிர்ணயம் செய்துவிடும். ஒருத்தருக்கு துன்பம் தந்தான்னா அவனுக்கு துன்பம் தராம ஒருத்தர் ஓடி நம்ம அறையலான்னு வச்சுக்கிடுவோம். திருவிடையில சொல்றாருன்னா, ஒருத்தவங்க கன்னத்துல அடிக்கிறான்னா அவன் கையை பிடிச்சு உன்னை அரைந்த அந்த கரங்களுக்கு ஒரு மோதிரத்தை போடும். காலையில் பார்த்தா வீட்டு வாசல பெரிய கிருப்பே நிற்குது. என்னடா 8வது வட்டத்தின் சார்பாக நான் அடிக்க வர்றேன் பெரிய கூட்டமே இருக்குது. காந்தியடிகள் சொன்ன அந்த போர் அடுத்தவரை தாக்குவதில்லை, அடுத்த
அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் எவன் உடைக்கிறான்னு பிடிக்கணும். நீங்க மின்சார வாரிய வண்டி வந்து பாருங்க, லாரி பார்த்தீங்கன்னா பின்னாடி எழுதியிருப்பான் நீ வான் எழுதியிருப்பான், மீண்டும் வான். அப்ப உடைச்சிட்டு இருப்பான், மீண்டும் வான். மின்சார வாரியம் நடத்துங்க. மூணாவது நாள் ஒரு 10-15 பேர் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இறங்கி இருட்டுக்குள்ள பதுக்கி யார் உடைக்கிறாங்க அவங்க பிடிக்கணுங்கிறது இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். மின்சார வாரியம் விளக்கை உடைக்கிறவனை பிடிப்பதற்காக இருட்டில் பதுங்கி இருக்குது. ஏன்னா இவர்கள் நிற்பதை பார்த்தால் உடைக்கிறவன் ஓடிடுவாங்கிறதுனால இருட்டில் பதுங்கி இருக்கிறார்கள். 10 பேர் சிறுவர்கள் வந்தார்கள். 10 பேரையும் பிடிக்க முடியுமா? எல்லா கையிலையும் கல் இருக்குது, இளமையில் கல் அப்படிங்கிறது. எல்லா கையிலையும் கல் இருக்குது. எவன் உடைக்கிறான்னு அவன் பிடிக்கணும். கல்லை பார்க்கிறாங்க. நம்ம நாட்டில் எதையும் கூடுதலாக செய்யணும். 3வது நாள் மாட்டி இருக்கிறாங்க. விளக்கை உடைக்கிற கரம் உயர்கிறது. இருட்டில் இருக்கிறார்கள் பிடிப்பதற்கு. எடுத்தால் அடித்தால் விளக்கை உடைத்தால் பிடிக்க முடிஞ்சாலும் பிடிக்க முடியல. இருட்டு வந்து தப்பிச்சு போயிட்டான். நான் இந்த இடத்துல இருக்கிறேன். தன்னை உடைத்தவனை கூட வெளிச்ச விளக்கு காட்டி கொடுக்கவில்லை. அவருக்கு இருட்டை ஏற்படுத்தி அவரையும் தடுப்பதற்கு முயற்சி. என்ன காரணம் தெரியுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்களான நன்மையும் செய்துவிடன்னு 2 வயர் திருக்குறள் 2 வரி. இந்த 2 வயர்ல வரக்கூடிய மின்சாரம் திருக்குறளை போன்ற வடிவத்தில் வருகிற காரணத்தினால விளக்கு தன்னை உடைத்தவனை கூட காட்டி கொடுக்கல, துன்பப்படுத்தியவனை கூட காட்டி கொடுக்கிற அவனுக்கு மன்னிப்பு. கடைசியில குண்டு வைத்து நாத்தனாம் போர்ச்சே மகாத்மா காந்தியடிகள் 5 அடி தூரத்தில் இருந்து கும்பிட்டுக் கொண்டே காந்தியடிகள் வந்தார். கும்பிட்டுக் கொண்டே வருகிற போது நேரடியாக கும்பிடும் கரங்கள் உணக்கப்போர் கரங்களுக்கு உள்ளே இருந்த துப்பாக்கி எடுத்து 5 அடியிலே காந்தியடிகளை சுட்டுக் கொண்டார். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கோரமான ஒரு நாட்டு விடுதலை தந்த தந்தையை ஒரு சுட்டுக் கொண்டுட்டாங்க. நமக்கு அதுக்குள்ள போராட்டம் கூட இந்த இடத்துல நிறுத்துறேன். லியோ டால்ஸ்டாய் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, துன்பம் தருகிறவனுக்கு மன்னிப்பு வழங்குவது. குண்டடிப்பட்டு மகாத்மா காந்திக்கு உயிர் பிரிகிற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஹே ராம், அவன் கொன்றவன், என்னுடைய உள்ளத்தில் நான் கும்பிடுகிற ராமன் இருக்கிறான், என் உள்ளத்திற்குள் ராமன் இருக்கிறான், அவனும் நாத்ராம் போர்ச்சே, அவனும் ஒரு ராம், நானும் ஒரு ராம், அவர் சுட்டாராம், நான் செத்தாராம், எனவே அவனை விட்டு விடுங்கள் என்று தன்னை கொன்றவனை கூட மன்னித்த வண்ணம் உயிர் பிரிந்ததுதான் மகாத்மாவின் உயிர் பிரிந்தது என்பதுதான். ஒரு அடிச்ச உடனே நம்ம கோபப்பட முடியும். ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் போய் கொஞ்சம் மார்க் அதிகமாக வாங்கினால வெட்டிட்டான், தூத்துக்குடி படுகல. யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற காரணத்தால் நான் இதை கவலைப்படுத்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, இதை வெறும் வாய்ப்பு பேசுவதற்கு அந்த வாய்ப்பு என்று நான் நினைக்கவில்லை. எது உயர்வதற்கான வழி என்பதை சொன்னேன். அந்த லியோ டால்ஸ்டாய் காந்தியடிகளுக்கு எழுதினார், அடுத்தவன் துன்பம் செய்தால் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு அவனுக்கு நன்மை செய்வது என்கிற உயர்ந்த பண்பாடு தமிழர் உலகத்திற்கு தந்திருக்கிற பண்பாடு. திருக்குறள் உயர்த்தி உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பண்பாடு. எனவே நீங்கள் அகிம்சைக்காக பாராட்டப்பட்டால் உங்களுக்கு முன்பே இந்த அகிம்சை துன்பம் செய்தவனுக்கு நன்மை செய்வது, பகைவனுக்கு அருள் செய்வது என்கிற அந்த பண்பாட்டை தமிழர்கள் உலகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படின்னு காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதணும்னு காந்தியடிகள் லியோ டால்ஸ்டாய்க்கு எழுதினாரு. என்ன எழுதி அந்த கடிதமும் இன்னைக்கு பார்வைக்கு எழுதினாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்து நான் பிறந்த இந்திய திருநாட்டின் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் ஒருவர் தோன்றி திருக்குறள் என்கிற நூலை படைத்து அவன் இந்த உயர்ந்த கருத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான்னா கடைசியாக காந்தியடிகள் எழுதினார். கடிதத்தில் லியோ டால்ஸ்டாய் கடிதத்தை எழுதுகிறாரு.
நாம பண்பாட்டை பார்க்கிற பொழுது அறிவு, கல்வி, படிப்பு, பண்பாடு என்று நான் சொன்னேன். இதைத்தான் நம்ம பண்பாடு என்று நாம் வற்புறுத்தி சொல்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்வது என்பது அப்ப எது நம்மை உயர்த்தும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்பதை நாம் உயர உயர போக வேண்டுமே தவிர தாழ்ந்து தாழ்ந்து போய்விடக்கூடாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப நினைத்து பார்க்கிற பொழுது அப்ப அதுக்கு அடுத்த பண்பாடு என்ன என்பதை பார்க்கிறோம். ஒரு முறை கிருஷ்ணாபேட்டை என்கிற சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடுகாட்டு போயிருந்தார். ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவருடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்வதற்காக போய் இங்க போனா 2 சமாதியை பார்த்தேன். 2 சமாதியை பார்த்தேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த 2 சமாதியில 2 டாக்டர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார். அதுல எழுதியிருக்கக்கூடிய வாசகம் தான் இன்னும் நான் மறக்கல. ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் போகிறது, பிறப்பு இறப்பு அவர் பேரை போடுறார். அதுல என்ன எழுதியிருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவர் நல்ல டாக்டர் போல இருக்கிறார். டாக்டர் இறந்த அவர் புதைத்திருக்கிறார், அடக்கம் செய்திருக்கிறார். அந்த கல்லறை என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? மிக அற்புதமாக எழுதி வைத்திருந்தார். டாக்டர் இஸ் அப்ஸ்டர்ஸ். டாக்டர் மேல்மாடிக்கு சென்றிருக்கிறார். இந்த உலகம் தரைத்தளம், மேல் உலகம் என்பது இறைவன் பக்கத்தில் இருக்கிற உலகம். டாக்டர் செத்து போகலடா, டாக்டர் இஸ் அப்ஸ்டர்ஸ். அவர் செத்து போகல. அவர் ஏன் கீழே எழுதியிருக்கிறார், மேபி ஹி மே நாட் பி வெல். அந்த இறைவனுக்கு உடல்நலம் இல்லை போல இருக்கிறது, இந்த நல்ல மருத்துவர் மேலே சென்றிருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகான சர்டிபிகேட் பாருங்க. இவர் ஏண்டா கடவுள் கூட்டு போனாங்க, ஒருவேளை மேபி ஹி மே நாட் பி வெல். அவர் உடல்நலம் இல்லை போல இருக்கிறது கடவுளுக்கு. இந்த நல்ல மருத்துவரை எழுதி அழைத்து கொண்டு போய் பக்கத்துல ஒரு மோசமான மருத்துவர் போடு என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, டாக்டர் பேரை போட்டான், பிறப்பு இறப்பு போட்டான், தமிழ்ல எழுதியிருக்கான், இதை இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். தமிழ்ல இந்த மோசமான டாக்டர் பத்தி என்ன எழுதியிருக்கான்னு போட்டா அழகா எழுதி வச்சிருக்கிறான். இவர் இங்கே வந்துவிட்ட காரணத்தால் இடுகாட்டு சுடுகாட்டு பல பேர் அங்கே உயிரோடு இருக்கிறார். இவர் அங்கே இருந்தால் பல பேர் இங்கே வந்திருப்பார்கள். மோசமான டாக்டர்னால இவர் இங்கே வந்து செத்து போயிட்டதுனால, இவர் இங்கே வந்ததுனால பல பேர் அங்கே உயிரோடு இருக்கிறார். இந்த டாக்டர் அங்க இருந்தாருன்னா பல பேர் இங்கே வந்து சேர்ந்திருப்பாங்க. நான் இந்த 2 கல்லறையை சொல்லுகிற லண்டனுக்கு போயிருந்தேன். டாக்டர் ஜியூ சொல்லி திருவாசகத்தையும் திருக்குறளையும் தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு திருக்குறள் பாரதியார் அவருடைய கல்லறையை பார்த்து நான் பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக லண்டனுக்கு ஒரு நிகழ்ச்சியை கலந்து பேசுவதற்காக சென்ற பொழுது அவர் கல்லறையை தேடி பார்த்து அது பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுக்கிறேன். அவர் ஆங்கில நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த கிறிஸ்துவ பாதிரியார், சமய பணிக்காக வந்த பாதிரியார், சமய பணியை மட்டும் செய்யாம நம்ம திருவாசகத்தை படிச்சு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, நம்முடைய திருக்குறளை படிச்சு அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, திருவாசகத்தின் சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிய தன்னுடைய லெட்டர்கள் தன்னுடைய கடிதத்தால் தலைப்பில் வச்சிருக்கிறார் இல்லையா? இமைப்பொழுதும் என்னென்றும் நீங்காதான் தாழ்வு. ஈசனடி போற்றி, எந்தனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவனடி போற்றி, மாயப் பிறப்பருந்தும் மன்னனடி போற்றி, ஏகன் அநேகன் இணையடி போற்றி. சிவபுராண இவருக்கு 8 வயசுல வந்தார். நல்ல கட்டளை ஒன்று. இயேசு அடி போற்றி எழுதல, இயேசு அடி போற்றி எழுதல, இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க.
திருவாசகத்துடைய வரியை ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஒரு ஆங்கில தாய்மொழியாக பெற்ற பாதிரியார் எழுதியிருக்கிறார் இல்லையா? தேன் படிக்கும் அமுதானின் திருப்பாட்டை திறந்தோறும் நான் படிக்கும் தோறும் என்று நான் ஊன் படிக்கும் உயிர் படிக்கும் உயிரும் தான் படிக்கும் அனுபவங்கான கணிக்கருணை பெருந்தகையே வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நச்சருப்பம் சாப்பிலே தேர் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்ற திருவாசகம் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை ஒரு சைவ அடியாரை போல திருவாசகத்தை தன் தலைப்பிலே திருநீரை போல பூசிக்கொண்டு அவர் எழுதுகிறார். நான் இறந்து போனால் என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான். ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான். இதுக்காக அது பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக போனேன். அவன் கல்லறை பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டான். ஆனா இன்னொரு கல்லறையை பார்த்தேன். அவன் என்ன எழுதிக்கிறான்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ணாவோட சமாதிக்கு சென்னையில போய் பார்த்தா எதையும் காணும் இதயம் இங்கே உறங்குகிறது. அண்ணாவோட சமாதியில அவருடைய புத்தரை வாக்கியம், அவர் வாழ்வின் சாரம், அவருடைய வாழ்வின் பிரிவை எழுதி வச்சிருக்காங்க. அவன் என்ன எழுதி வச்சிருக்காங்க? லண்டன்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய கல்லறை சதுக்கம், இறந்த மனிதர்களை பார்க்கிற ஜியும் போகக்கூடிய கல்லறை போட்டோ எடுத்துட்டு பார்க்கிற போது அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் நாட் ரைசிங். எனக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் நாட் ரைசிங் அந்த கல்லறை எழுதியிருக்காங்க. கேட்ட பொழுது அங்கே இருக்கிறவர் சொல்றார்கள், இந்த மனிதன் இருக்கிறாங்க, யார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு என்ன வயதா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் அமர்ந்திருந்தால் எழுந்து, படுக்கையில் இருந்தால் எழுந்து நின்று அவரை வரவேற்று வந்தவர் அமர்ந்த பிறகுதான் இவர் அமர்வது பழக்கம். அவ்வளவு பணிவான ஒபீடியன்ஸ். வீட்டுக்கு யாராவது வந்தால் எழுந்து நின்று அவரை வரவேற்று அவர் அமர்ந்த பின்பு அமரக்கூடிய அளவுக்கு பணிவு உள்ள ஒரு மனிதன். செத்து போன பிறகு தன் கல்லறையில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, யார் வந்தாலும் என் வீட்டுக்கு வந்தவுடன் எடுத்து நிற்பது மரியாதை செய்வது என் பழக்கம். இப்பொழுது செத்து போய்விட்டேன், இந்த கல்லறை தான் என் வீடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, எக்ஸ்கியூஸ் மீ, என்னை மன்னியுங்கள் என்று பணிவை அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னார். என்ன பொருள்? எந்த இடத்திலும் அடக்கமும் பணிவும் உன்னை உயர்த்துமே தவிர தாழ்த்தாது. அடக்கமும் பணிவும் உன்னை உயர்த்துமே தவிர தாழ்த்தாது. When you go to the upstairs, 20 மாடி 30 மாடி எந்த உயரமான இடத்துல மலையில போய் நின்றாலும் உயரமான இடத்துல நீங்கள் போய் நிற்கிற பொழுது நாம் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? ஒரு 18 மாடி 20 மாடி 25 மாடி மாடி கட்டடத்தில் நிற்கிறோம். இதற்காக ஒரு பெரிய மலை சிகரத்தின் மேல நிற்கிறோம். உயர்ந்தவங்க என்ன செய்வாங்க? கீழே இருக்கிற ஒரு பள்ளத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? 2 கேள்வி பலர்களுக்கு உயர என்ன வழி என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு உச்சிக்கு போனவன், சிகரத்திற்கு போனவன், உயரமான கட்டடத்தில் மேலே நிற்பவன், கீழே பள்ளத்தில் இருக்கிறவன், கீழே இருக்கிறவங்க என்ன செய்கிறார்கள், மேலே இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெங்களூர்ல உரையாற்றுவதற்காக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது சுடற்கொடின்னு ஒரு தமிழ்நாட்டு பெண்ணு, அவர் தன்னுடைய புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய அந்த அற்புதமான புத்தகத்தில் இந்த பொண்ணோட படத்தை போட்டு வேறொரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடு கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்களை போல பள்ளியில் படிக்கக்கூடிய சுடற்கொடி அப்படிங்கிற ஒரு சிறுமி, அந்த சிறுமியினுடைய புகைப்படத்தை போட்டு இந்த புத்தகம் இந்த சிறுமிக்கு சமர்ப்பணம், இந்த மாணவிக்கு சமர்ப்பணம் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெண் அந்த புகைப்படத்திற்காக அந்த பொண்ணு அழகா இருக்கிறது இல்லை,
அவர்கள் என்ன கேள்வி சொன்னா ஆச்சரியமான ஒரு கேள்வி. அப்துல் கலாம் ஐயாவுடைய படம் நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த படத்தை பார்த்து அவருடைய முடி அப்படியே வளைஞ்சு நடுவுல வகுடெடுத்து அப்படி வளைஞ்சு காதையும் தாண்டி இருக்கும். சுடற்குடி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சார், நீங்க சலூனுக்கே போறது இல்லையா? இவ்வளவு முடி வச்சிருக்கீங்களே. இப்ப சில பேர் சொல்றாங்க, நீ சுத்தி காம்பவுண்ட் வெட்டி காம்பவுண்ட் கட்டி எல்லாத்தையும் வெட்டி அவர் முடி வளர்த்து காதலையும் முடி அப்படி அப்படி மழை தங்கி அப்படியே பின்னாடி படிது. குழந்தை இந்த கேள்வி கேட்டவங்க எல்லாரும் எதை பத்தி, அவருடைய ஏற்பதியை பத்தி, அவர் ஜனாதிபதியா இருந்ததை பத்தி, அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில பேராசிரியராக இருந்ததை பத்தி, அவருடைய கருத்துக்களை பத்தி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சார் நீங்க சலூனுக்கே போறது இல்லையா சுடற்குடி கேட்ட உடனே சொன்னார், இது வெறும் கேள்வி இல்லை, இது முடி சம்பந்தப்பட்ட கேள்வி என்ற காரணத்தால் முடியை வைத்துக் கொண்டே சொல்கிறேன். அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, முட்டை எடுத்துட்டு முடி வளர்ற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா முடி நிமிர்ந்து வளரும். ஒன்றுமே இல்லாதவர்கள் நிமிர்ந்து இருக்க வேண்டும். உயர்ந்தவர்கள் பணிந்து அடங்கி எப்படி முடி படிந்து இருக்கிறதோ அப்படி பணிவோடும் அடக்கத்தோடும். அவர் ஐயா எழுதுற விடுமுறை கடிதம் நான் எனக்கு ஒரு பேர் போட்டு வச்சிருக்கேன். அது என்னன்னா, ஹெட் மாஸ்டருக்கு ஒரு பையன் லீவ் லெட்டர் எழுதியிருக்கான். ஹெட் மாஸ்டருக்கு லீவ் லெட்டர் எழுதியிருக்கான். ஒரு லீவ் லெட்டர் எழுதணும்னா, ஒரு லெட்டர் எழுதணும்னா லெட்டர் எழுதணும் கீழே தான் கையெழுத்து போடுவான். இவன் என்ன பண்ணிருக்காங்க, யுவர் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் ராமநாதன் மேல ஹெட் மாஸ்டர் பேர கீழே என்ன எழுதியிருக்கான்னு சொல்லி சொன்னா, அன்புள்ள ஐயா அவர்களுக்கு எனக்கு 2-3 நாள் வாயாலையும் வயிற்றாலையும் போவதால் எனக்கு 2 நாள் லீவு தாங்க. அன்புள்ள ஐயா அவர்களுக்கு கமா போடு இல்லை, அப்பதான் நிறுத்தாம தான் போயிட்டு இருக்குங்க. ஒரு லீவ் லெட்டர் கூட என்னுடைய பணிவு என்பது மேல போட்டு கீழே போடுறான். ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வது, ஒரு உயரமான இடத்திற்கு போறவன் என்ன செய்கிறார் தெரியுமா? கீழே பள்ளத்தில் இருக்கிறவர் என்ன செய்கிறார்? Can you observe what he is doing when he is under stress? ஒரு உச்சத்தில் உயரத்தில் சிகரத்தில் இருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், உயரமான இடத்திற்கு போறவன் கீழே குனிந்து பார்க்கிறான். To know how high you are, you should look downwards. நீ எவ்வளவு உச்சத்தில் உயரத்தில் இருக்கிறாய் என்பதை உன் தலை குனிந்து பணிந்துதான் பார்க்க வேண்டும். பள்ளத்தில் இருக்கிறவன் உயரமான இடத்தை பார்க்கிற பொழுது நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். கீழே இருக்கிறவனுடைய நிமிர்வும் மேலே இருக்கிறவனுடைய பணிவும் தான் வாழ்க்கையில் உயர்வுக்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்க மேல எத்தனையோ உயர்வுகளை அடையலாம். ஆனால் அத்தனை உயர்வுகளும் எப்படி இந்த பேச்சினுடைய நிறைவு கொண்டு இதை கவனிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ நாம் பள்ளிக்கூடங்களில் போய் பேசி பலகாலம் ஆகிவிட்டது. இருந்தாலும் இப்படிப்பட்ட பள்ளியை பற்றி நான் கும்பகோணத்திற்கு பல இடங்களுக்கு பேசுவதற்கு வருகிற பொழுது கேள்விப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? புகழ்னா வடமொழியில கீர்த்தின்னு பேர். கார்த்தி என்றால் கீர்த்தி, கார்த்தி என்றால் கீர்த்தி. மாணவர்கள் நேர்த்தி, பெற்றோர்கள் கனவுகளின் பூர்த்தி. இதற்கு கார்த்தி தான் காரணம் என்பதை ஏதோ உங்க பண்ணி பேச வந்திருக்கிறதுனால சொல்லல, நான் கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். எத்தனை இடங்களில் மாணவர்கள் இருக்கிறார், ஆனால் இங்கே மாணவர்கள் என்கிற பேரில் ஒரு ராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது.
பல இடத்துல பேச போறது பிளாங்கா இருக்கு, அப்படியே மௌன அஞ்சலி மாதிரி இருக்கு. எவனும் அசைய கூட மாட்டான். நான் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். நீங்க பார்க்கிற பொழுது நான் 36 ஆண்டுகள் பேராசிரியராக இருந்தவன். வகுப்புக்கு போற பொழுது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடிமொழி நிறைய விதைகளை கட்டிக் கொண்டு வகுப்பறை அப்படி உள்ள நுழைந்து விதைக்கலாம்னு போனால் நிலம் வெளிநடப்பு செய்யும். எல்லாம் வெளியே அடிமொழி நிறைய வகுப்புக்கு போய் விதைக்க வேண்டும் புறப்பட்டு விதைப்பதற்கு போனால் நிலமே வெளிநடப்பு பண்ணா என்ன விதைக்கிறது? ஆனால் இங்கே கீர்த்தி பள்ளியை பார்க்கிறேன். அடிமொழி நிறைய விதைகளை கட்டி விதைகளை எடுத்து விதைப்பதற்கு நிலமே தாடி வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய கண்ட நிலம் தான். வாங்கி கொள்கிறதா இல்லையா? அந்த வாங்கி கொள்கிற அந்த வரை இருக்கிறது, அந்த வரையை தான் மிக முக்கியம். இப்ப எனக்கு பிடித்த ஒரு ஆங்கில கவிதை நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக அந்த பேச்சை நான் முடிக்க போகிறேன். ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு ஆங்கில கவிதை. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில என்சிசி இருந்தான்னு தெரியாது. மாணவர் படை அமைப்பு இல்லையா, நேஷனல் கோர் சொல்லி என்சிசி இருக்குவாங்க. கல்லூரிகளில் நாங்கள் படிக்கிற பொழுது இருந்தது. நான் என்சிசி ஆர்மியிலேயே இருந்திருக்கேன், என்சிசி நேவியில் இருந்திருக்கேன், என்சிசியில் ஏர்வியில் இருந்திருக்கேன். மாணவனாக இருக்கிற பொழுது அப்ப பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு 1964, 65 கல்லூரியிலே நான் குடும்பத்துக்கு அடியெடுத்து வைக்கிற பொழுதுதான் அப்பெல்லாம் என்சிசியில பார்த்தீங்கன்னா முதல் 6 மாசம் வலதுபுறம் திரும்பினா ரைட் டர்ன், இடதுபுறம் திரும்பினா லெஃப்ட் டர்ன், பின்புறம் திரும்பினா எபோவ் டர்ன், ஸ்டாண்டர்டிஸ் இல்லையா, அட்டென்ஷன் கூட சொன்னாங்கன்னா இதை இருந்துச்சு. எவ்ரி ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ஜூன்ல ஆரம்பிச்சு கல்லூரி ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு ஹிந்தி வந்துச்சு. அப்ப என்ன சொல்றான்? ரைட் டர்ன் ரைலே மூவ், லெஃப்ட் டர்ன் பாயே மூவ், எபோவ் டர்ன் பீச்சே மூவ். அப்ப மாணவர்கள் ஹிந்தியை எதிர்த்தார்கள். பொழுது ரைலே மூவ் பாயே மூவ், நீ பாயே மூவ். ஆனா சொல்ல வந்த செய்தி என்னுடைய அன்றாப்சத்தை நான் கேட்டேன். வலதுபுறம் எதிரி வந்தால் ரைட் டர்ன், வலதுபுறம் திரும்பி தாக்கு, இடதுபுறம் எதிரி வந்தால் இடதுபுறம் திரும்பி தாக்கு, பின்னாடி எதிரி வந்தால் திரும்பி தாக்கு. இப்படி எல்லா திசையும் ஒரு ராணுவ படைப்பயிற்சி பெறுகிற பொழுது கவனம் இருக்கணும் இல்லையா? மிக கவனமாக இருக்கணும். இதற்கான பயிற்சி வழங்கப்படும். இப்ப நான் படித்த அந்த கவிதை என்ன சொல்ல? சேனா ரைட் டர்ன், சேனா லெஃப்ட் டர்ன், சேனா ரைட் டர்ன், சேனா லெஃப்ட் டர்ன். இதெல்லாம் கமாண்டிங் வேர்ட்ஸ் இருக்கு. தைனே கூட்டினாலும் பாயே கூட்டினாலும் வலதுபுறம் திரும்பு இடதுபுறம் திரும்பு என்றாலும் இதுக்கு கமாண்டிங் வேர்ட்ஸ், ஆணை சொற்கள்னு பேர். ரைட் டர்ன் அந்த கவிதை என்ன சொன்னா சொல்றது கவனிக்கிறோம். சேனா ரைட் டர்ன், வலதுபுறம் திரும்பு என்று சொல்லாது. சேனா லெஃப்ட் டர்ன், சேவ் யுவர் ஐஸ் அபௌட் டர்ன். உன் கண்கள் உன்முகமாக திரும்பி பார். ஏன்னா இந்த புறம் திரும்புவது வெளியே உள்ள நிகழ்வு. உன்னையே நீ உத்துப்பா. இறைவன் உன்னை சும்மா அனுப்பி வைக்கவில்லை. இன்றைக்கு ஒரு சிறுநீரகத்தின் விலை 1 கோடி. 2 சிறுநீரகங்களோடு இறைவன் உங்களை அனுப்பி இருக்கிறாங்கன்னா வெறும் உண்டுறுப்புகளுக்கு மட்டும் எத்தனையோ கோடிக்கணக்கில் இன்றைக்கு நிலை போகிறதை விற்பதற்கு தயாராக இருந்தாங்கன்னா இறைவன் எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் வெறுங்கையோடு அனுப்புவது, வெறுங்கையோடு அனுப்புவது. இறைவனுடைய மாபெரும் கருணை பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பிறக்குது? இப்படியா?
எந்த குழந்தையும் கையேந்தி கொண்டு பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நீங்க போய் மருத்துவமனையில் பாருங்க, இப்படி கையை மூடிட்டான், கையை மூடிட்டு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது இல்லையா? நாம் கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம் தவிர எவரிடத்திலும் பிச்சை வாங்குவதற்காக பிறக்கவில்லை. அப்ப நீங்க உன் கண்கள் உன்முகமாக திரும்பும். உன்னை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா இறைவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை வைத்திருக்கிறான். கை மூடி பிறந்தோம் நாம், கண் மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? கண்ணை மூடிக்கொண்டு நாம் கொடுப்பதற்கு வந்திருக்கிறோமே தவிர யாரிடத்திலும் கையேந்தி பெறுவதற்காக வரவில்லை. கீர்த்தி வித்யாலயா பள்ளி மாணவர்கள் கடவுளின் கூட கையேந்த வேண்டிய தேவை. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி அடுத்தது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிகள் நெய்வருக்க கூறி. இப்ப நான் சொல்றதை கவனிக்க மிக முக்கியமான பகுதியில் நான் சொன்னேன். growth by sweat, not by rain. வெளி மழையால் அல்ல, வேர்வையால் வளர்ச்சி இருந்தால் உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது. வெளியே மழை பெய்யும், பெய்யாமல் போகும், அதிகமாக பெய்து கெடுக்கும். காலத்தில் பெய்யாது, காலமில்லாத காலத்தில் மழை பெய்யும். உலகத்தில் கங்கை நதி புனிதம், ஜம்சம் ஊற்று மக்காவின் புனிதம். ஜெருசலத்தில் அந்த ஜெருசலம் இயேசு பிறந்த இடத்தில் வரை கூறி வரக்கூடிய அந்த நீர் புனித தீர்த்தம். இந்த புனித தீர்த்தங்களை விட வேறு இருக்கிற மனித தீர்த்தம் தான் உலகின் மகத்துவத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன். மேகமழை பொய்த்து போகும், தேகமழை பொய்த்து போகும். ஐயா அப்துல் கலாம் அவர்களோடு தொடங்கினேன், நிறைவு செய்கிறேன். விவேக்கின் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் இறந்தார், கொரோனா, உங்களுக்கு தெரியும். அவர் ஆனந்த பத்திரிகைக்காக அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதி அவர்களை பேட்டி காண்பதற்காக போனார். அப்பே அவருக்கு 60-62 வயது. ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு அவருக்கு கேட்டாரு, கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டெத்? இறப்பு என்பதை உங்களால் விளக்க முடியுமா? ஒரு வயதான 68 வயது பெரிய அப்துல் கலாமிடத்திலே நகைச்சுவை நடிகர் விவேக் கேட்கிறார். கேட்டவுடன் ஐயா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நம்ம நாட்டை மாதிரி செத்தவனை பத்தி சொல்றவன் வேற எந்த நாட்டையும் கிடையாது. செத்துட்டான் நம்ம நாட்டை எப்படிதான் சொல்றான்? வாயை தொடர்ந்துட்டான், மண்டையை போட்டுட்டான், கம்பி நீட்டிட்டான், கட்டையை போட்டிட்டான். நான் அயோத்தியாவுக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சென்னையில் மீனவர்கள் வாழக்கூடிய இடம். அங்க ஒரு தடவை சொன்னாங்க, இந்த பாட்டி புட்டுக்குச்சு. தமிழ் படிச்சிருக்க எனக்கே என்ன அர்த்தம் தெரியும், புட்டுக்குச்சு. இன்னொரு எங்க தாத்தா டிக்கெட் வாங்கிட்டாருங்க. கர்த்தருக்கும் நித்திரை அடைந்தார், புறப்பட்ட இடத்தை நோக்கி திரும்பி சென்றார், காலம் சென்றார், இயற்கை ஏகினார், செத்தார். நம்ம நாட்டை சாவை பத்தி உலகத்தில் எந்த நாட்டிலையும் இவ்வளவு சொற்கள் கிடையாது. காலமானார், இயற்கை ஏகினார், கர்த்தருக்கு நித்திரை அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். பாட்டி புட்டுக்குச்சு, தாத்தா டிக்கெட் வாங்கிட்டாரு, கம்பி நீட்டிட்டான், கட்டையை போட்டான், வாயை குழந்தான். உலகத்துல சாவ வித்தியாசமாக சிந்தித்தவர்கள் தமிழர். இறப்பு என்றால் என்ன என்ற கேள்வி ஐயா அப்துல் கலாம் இடத்திலே கேட்டவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மூச்சு நின்று வருவதில்லை மரணம், முயற்சி நின்று வருவதுதான் மரணம் என்று ஐயா அவர்கள் சொன்னார். நீ மூச்சு நின்று போறதுங்கிறது மரணம் இல்லை, முயற்சி என்றவனே செத்து
அப்ப உழைப்பதற்கு கைகளோடு நம்மை இந்த உலகத்திற்கு வருவித்த இறைவன், கண்களோடு வருவித்த இறைவன், செவிப்புறோடு வருவித்த இறைவன், இத்தனை நரம்பு, இத்தனை எலும்பு, இத்தனை நரம்பு, இத்தனை உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகளோடு படைத்த இறைவன் உன்னை வெறுங்கையோடு அனுப்பவில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் கைகளை மூடிக்கொண்டு ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கிறார். நாம் ஏதோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். செத்து போனவர் பாருங்கள், கையை பிடிச்சு போவார். இந்த உலகத்தில் எதுவுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை, கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம் என்று நம்மை வெறுங்கையோடு இறைவன் அனுப்பவில்லை. இத்தனை ஆற்றல் அறிவோடு அனுப்பியிருக்கிறான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். Say not right turn or left turn. Say your eyes about turn. உன் கண்கள் உன்முகமாக திரும்பி பார்த்தால் எத்தனை அருள், எத்தனை அறிவு, எத்தனை முயற்சி, எத்தனை உறுப்புகள், எத்தனை எண்ணம் வளர்க்கக்கூடிய மனம், அறிவாற்றல் மிகுந்த அந்த மூளை, இதை என்று எவ்வளவு செல்வங்களோடு நீ உலகத்திற்கு வந்திருக்கிறார். இத்தனை வீணே வெட்டி வீணாக்கி கழிப்பதற்காக இல்லை, பொழுது போக்குவதற்காக வாழ்க்கை இல்லை, சமுதாயத்தின் பழுது போக்குவதற்காகத்தான் படிப்பு, அறிவு, கல்வி என்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நெஞ்சத்தில் அப்ப இந்த நேரத்தை சர்வசாதாரணமான ஒரு செல்வ சிந்தையை போல இருக்கக்கூடிய செல்போனில் நேரத்தை வீணாக்குவது, வேண்டாத தேவையில்லாத மனதை அனைத்தையும் கெடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவது என்பதை தவிர்த்து நீங்கள் கண்ணாடியில் உங்களையே பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கண்ணாடியில் பாருங்க. மேக்கப் பண்றதுக்காக இல்லை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் தவிர்த்து அனைத்து கிரீமையும் தரவும். அழகு என்பது உன் நிறத்தில் இல்லை. நான் நிறுத்தி சொல்கிறேன், வண்ணத்தில் இல்லை வாழ்க்கை, எண்ணத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது. வண்ணத்தில் கருப்பா பிறந்த கருப்பா இருக்கிற கேவலமா, கருப்பு கேவலமா, வெள்ளையா இருப்பது உயர்வா? வண்ணத்தில் இல்லை வாழ்க்கை, எண்ணுகிற எண்ணத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வு. வெள்ளக்கரைய மலர் நீர், வெள்ளை எவ்வளவு உயர்வோ அந்த மலருடைய உயர்வு, ஊழக்கரையின் உயர்வு உன்னுடைய ஊக்கம். அப்ப இவ்வளவு அற்புதங்களோடு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை வீணான, வெட்டியான, இல்லையா, தேவையில்லாத விஷயங்கள் செலுத்துவதை விட்டு கொஞ்சம் கவனம் முழுக்க கல்வியில், அறிவில், படிப்பில், மனித நேயத்தில், கருணையில், அருளில், மற்றவருக்கு உதவ வேண்டும் என்கிற இந்த மண்ணின் பண்பாட்டில் நீங்கள் உங்களை கரைத்துக் கொள்ளுகிற போது உங்களை வைத்துத்தான் இந்த உலகத்தை அளக்கிற அளவுகோலாக மாறுவீர்கள் நீங்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு வாக்கியத்தோடு நிறைவு செய்கிறேன். Never rest until you reach Everest. இடையராது உழைப்பு. 1330 அறிவுரையில் அப்துல் கலாம் அவர்கள் தேர்வு செய்த குரல், எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெரு. எப்படி உயர்வு வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த உயர்வு உங்களை தேடி, நீங்க தேடி போக வேண்டிய தேவையில்லை, உங்கள் வாசல் தேடி வரும். எண்ணியாங்கு எய்துவர், அடைவா. எண்ணிய அப்படி சிந்திக்கக்கூடிய திண்ணியராக பெரு. உங்களுடைய லட்சியத்தில், உங்களுடைய நோக்கத்தில், உங்கள் கொள்கையில், உங்கள் ஈடுபாட்டில் இடையராது நீங்கள் உழைத்தால், உறுதியோடு உழைத்தால் எண்ணிய இடத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உலகமெல்லாம் இன்றைக்கு திறந்து கிடக்கிற வாய்ப்புகளாக இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும்.
இன்னைக்கு உலகம் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்திய மருத்துவர்கள் தான் மதிக்கப்படுகிறார். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்றால் நாசாவுக்கு போயிருந்த நான் நாசாவில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஏன் தெரியுமா? அந்த மிஸ்டர் பிரிஸ்டன் நாசாவுடைய பிரசிடென்ட் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற எங்க 3 பேர் தமிழர்கள். அதில் நானும் போயிருந்தேன். வரவேற்பு தெரிவிக்கிற பொழுது நாசாவுக்கு இந்த 3 தமிழர்களுக்கு எந்த சம்பந்தம் இருக்கிறது? வாட் இஸ் தி எக்ஸாக்ட் தி மீனிங் இன் இன்வைட்டிங் தீஸ் 3 persons from Tamil Nadu அப்படின்னு மிஸ்டர் பிரின்ஸ்டன் எங்களை வரவேற்பு பேசுகிற போது நாசாவில் ஒரு 2000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நாசா என்பது உலகமே அதிசயிக்கத்தக்க விஞ்ஞான அற்புதங்களை செய்யக்கூடிய விண்ணியல் ஆய்வு கூடம், அமெரிக்காவில் வல்லரசாக ஆக்கி போடக்கூடிய அந்த நிறுவனத்தை அழைத்து மிஸ்டர் பிரின்ஸ்டன் 3 பேர் எங்களை பார்த்து சொன்னார், இந்த நாசா தான் உலகத்திலே எந்த மூலையில் எந்த நிகழ்வு வந்தாலும் அதை கண்டு உணர்ந்து கண்காணித்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நாசா. அந்த நாசா இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிற காரணம் இந்திய இளைஞர்கள் இதிலே 80 இந்த நிறுவனத்தில் பணி செய்கிறார்கள். younger scientists are 80% are from India அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். we Americans now feel அமெரிக்கர்களாக இருக்கிற நாங்கள் உணர்கிறோம். ஐடி என்று சொன்னால் உலகத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். if you call it is IT, it is not IT, it is not information technology, it is Indian technology என்று உலகம் பார்க்கிறது. IT information technology, Indian technology என்று உலகம் பாராட்டுகிறது. 80% of the scientists from NASA are from Indian youth. இந்திய இளைஞர்கள் 80% நாசாவிலே பணியாற்றி அந்த நாசாவுடைய புகழ் உச்சத்தை கொடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்படி 3 பேரை பார்த்து சொன்னார். அந்த 80% of Indian younger scientists are 90% from Tamil Nadu என்று குறிப்பிட்டவர் சொன்ன பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த இதில் 90 விழுக்காடு இளைஞர்கள் தமிழ்நாடு சார்ந்தவர்கள். அதனால உலகமெல்லாம் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற பொழுது இந்த தேசத்தின் பற்றோடு பாசத்தோடு இந்த மக்களுடைய உயர்வை நலம் அதை பெரிதென கருதி வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த கரம் யாருடைய கரங்களுக்கு கீழே போய்விடக்கூடாது. எல்லா கரங்களுக்கும் மேம்பட்ட கரங்களாக இந்த கீர்த்தி வித்யாலயா மாணவர்கள் இந்த பள்ளி உருவாக்கக்கூடிய இந்த விதையினால் விடை நெல்லெல்லாம் விதை நெல்லாய் உருவாக்குகிற வித்யாலயா. விதை நெல்லெல்லாம் விடை நெல்லெல்லாம் விதை நெல் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த வட வயலில் இருந்து கல்வி பயிர் செழிக்கட்டும். காலமெல்லாம் இறைவன் இதற்கு எல்லா விதமான ஆதரவு பாசனத்தை அருள் பாசனத்தை செய்யட்டும் என்கிற நல்வாழ்த்துக்களோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மனிதன் மனிதனாக வாழ வள்ளுவர் வகுத்தது திருக்குறள். இன்று வாழும் வள்ளுவராக எங்கள் கண்களுக்கு காட்சி அளித்தீர்கள் ஐயா. மனிதன் தடமாறி சென்று கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அவனை சரியான தரத்தில் பயணிக்க வழிகாட்டியாக அமைந்த இந்த அற்புதமான செல்ஃப் மோட்டிவேஷன் நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து எமது கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கு காக்கி வித்யாலயா கல்வி குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிந்து அறிந்து மாநிலராய் பிறந்தது அறிந்து இது அவ்வை கூற்று. அறிந்து அறிந்து மாநிலராய் வாழ்ந்தது அறிந்து இது ஐயா முனைவர் அப்துல் காதர் அவர்களின் கூற்று. அப்படி அறியாக கிடைக்கப்பட்ட மனித பிறப்பை அடைந்த நாம் செம்மையான மனிதனாக வாழ அறிவு, கல்வி, பண்பாடு, ஒழுக்கம் போன்றவற்றை